எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2026 தொடர்பான கிரகித்தல் வினாத்தாளுக்கான மூன்றாவது வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் சந்திக்கிறோம். மிக இருண்ட நெருக்கடி மிகுந்த நாட்களை தாண்டி ஒரு இடைக்கால முன்னேற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில் நாங்கள் சந்திக்கிறோம். இதில் பல பேருக்கு செயலமர்வுகளில் கலந்து கொள்வதில் அசௌகரியங்கள் இருக்கிறது. பல பிரதேசங்களில் மின்சாரம், தொலைத்தொடர்பு, அவர்களுக்கான அடிப்படை கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த செயலமர்வில் இணைந்து கொள்வதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்களுக்கு தடங்கல்கள் அல்லது மட்டுப்பாடுகள் காணப்படுது. ஆனாலும் நாங்கள் நெருக்கடிகளோடு அப்படியே முடங்கி போகாமல் இன்னும் ஒரு வாரம் 2 வாரங்களில் எல்லாவற்றையும் மறந்து நாடு சுமூகமாக இயங்கி கொண்டு தான் இருக்க போகுது. அந்த போட்டி உலகத்தில் நீங்கள் எல்லோரும் போட்டியாளர்களாக இருக்கத்தான் போகிறீர்கள். அனுதாபங்களினால யாருக்கும் எந்த நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்கிற அடிப்படையில் அந்த நெருக்கடிகளில் இருந்து மீண்டு எழுந்து தொடர்ந்தும் எங்களுடைய இந்த செயற்பாடுகள் மட்டுமல்ல, எல்லா வகையான செயற்பாடுகளையும் நாங்கள் வேகமாக வளமை போல முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஆனாலும் இந்த நேரத்தில் எங்களோடு சேர்ந்து இருக்க முடியாதவர்களுக்காக நாங்கள் இந்த ஒளிப்பதிவில் கூடிய கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. அவர்கள் இந்த ஒளிப்பதிவைத்தான் நம்பி இருக்கிறார்கள். செயலமர்வுகள் நடைபெற்றாலும் தாங்கள் பின்னர் பார்த்துக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு. ஆகவே இந்த ஒளிப்பதிவின் மீது குறுக்கரப்புகளை செய்வது அல்லது அது ஒளிப்பதிவு நடைபெறுகிற போது உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை மைக்க ஒன் பண்ணி வச்சுக்கொண்டு சத்தமாக பேசுவது, இந்த மாதிரியான விடயங்களை தவிர்த்து கொள்வதற்கு இயலுமானவரை முயற்சி செய்யுங்கள். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். நாங்கள் பதிவிடப்பட்ட வினாத்தாளுக்குள்ள செயலமர்வுக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஒரு வினாத்தாள் 10 வினாக்களை கொண்டதாக பார்க்கப்பட்டிருந்தது. 9 வினாக்கள் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு வினா மீதியாக இருக்கிறது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அது தொடர்பில் நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. அடுத்து வருகிற வினாத்தாள் வேறொரு வடிவம் கொண்டதாக இருக்கும். ஆனால் அந்த வினாத்தாளில் அங்கே 10ஆவதாக இருக்கக்கூடிய அந்த உரைப்பகுதி மீள சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதனால நாங்கள் அதனை திரும்ப கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு வரும். இப்பொழுது ஏற்கனவே பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய 2வது வினாத்தாளில் நாங்கள் கவனம் செலுத்தலாம். 2வது வினாத்தாள் எங்களுடைய முன்னைய செயலமர்வு நிறைவு பெற்ற பின்னர் நான் குழுவில் பதிவிட்டிருந்தேன். தாமதமாக இணைந்தவர்களுக்கு அது கிடைத்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இன்று மீள பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே சிலர் ஆர்வமுடையவர்கள் அதற்குரிய விடைகளை தயார் செய்து கொண்டு சமூகம் அளித்திருப்பீர்கள். நான் இப்போது அதை சரிபார்க்கிற நடவடிக்கை செய்ய இல்லை என்றால் பல பேர் நெருக்கடிகளுக்கூடாக கடந்து வந்தவர்கள் அதை செய்ததற்கு வாய்ப்பு இல்லை என்பதனால செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் தொடர்பில் பெரிய நெருக்கடி இல்லை. ஆனால் தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் ஒரு விடயத்தை கவனம் செலுத்துங்கோ. நீங்கள் இந்த விடயத்தில் மிக துறை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், சில வேளை நல்ல தமிழ் ஆசிரியர்களாக இருக்கலாம், விடய அறிவுடையவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒன்று கற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் கற்பதற்கான பயிற்சியாக அந்த வினாத்தாள்களுக்குரிய விடைகளை செய்து கொண்டு வாருங்கள். ஏற்கனவே இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தால், மிகுந்த தேர்ச்சி உடையவர்களாக இருந்தால், நாங்கள் சரியாக செய்கிறோமா என்பதை சரிபார்ப்பதற்கான ஒரு புள்ளியியல் திட்டமாக கருதி உங்களுடைய விடைகளை செய்து கொண்டு வாருங்கள். சில பேர் புதினம் பார்க்கறதுக்கு வருவாங்க தானே, அந்த மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை. விடைகளை எழுதி கொண்டு வாருங்க. உங்களுடைய மிகச்சரியான விடைகளோடு எங்களுடைய விடைகள் நாங்கள் கலந்துரையாடுகிற போது ஒத்து போகிறதா என்பதை சரிபார்த்து வழிப்படுத்துவதற்காக என்றாலும் அவை பயன்படும். ஆகவே தயவு செய்து விடை எழுதாமல் வராதிங்க. உங்களுக்கான பயன் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். நீங்கள் எழுதி கொண்டு வந்தால் மிகுந்த பெறுமதி உடையதாக இருக்கும். சரி, நாங்கள் செஷனுக்குள்ளே போவோம். இன்றைக்கு 2வது வடிவம். ஏற்கனவே 1வது வடிவம் பார்த்திருக்கிறோம். தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதன் சாராம்சத்தினை ஒரு தனி வாக்கியமாக எழுதுவது என்பதை
கலந்துரையாடி இருக்கிறோம். 2 செயலமர்வுகளில் தாமதமாக வந்தவர்களுக்கு அந்த காணொளிகள் மீள வழங்கப்படும். அவ்வப்போது குழுவில் கடந்த கால செயலமர்வுகள் பற்றிய காணொளிகளும் ஆவணங்களும் மீள மீள பகிரப்படும். அப்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு வினா வடிவம் 3வது வினாத்தாளில் நாங்கள் அறிமுகம் செய்வோம். அங்கு தடித்த எழுத்தில் தரப்பட்ட சொற்றொடருக்கான விளக்கம் அளித்தல் மற்றும் சாராம்சம் எழுதுதல் என்பதாக இருக்கும். அப்போது நீங்கள் ஏற்கனவே இந்த விடயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் 2வது வினா வடிவத்துக்கு போகிறோம். பின்வரும் பந்தியை வாசித்து அதில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 3 ஒரு பங்காகுமாறு சுருக்கி எழுதுக. பொருத்தமான தலைப்பு ஒன்றினையும் இடுக. நீங்கள் எழுதிய சுருக்கத்தின் இறுதியில் சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக என்கிற வடிவத்தில் இந்த 2வது வினா இருக்குது. இப்போ இங்கே சொல்லப்பட்ட ஒழுங்கிலேயே நாங்கள் கதைக்கிறதாக இருந்தால் முதலாவது தரப்பட்ட உரைப்பகுதியை வாசிக்க வேண்டும். சரி, இது சாதாரணமாக தரம் 9, 10, 11 எழுதுகிற சுருக்கம் என்பதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அது பல பேருடைய எண்ணம் அப்படி இருப்பது சர்வ நிச்சயமாக பரீட்சை மண்டபத்தில் மிக மோசமான பாதிப்புகளை நீங்கள் எதிர்நோக்குவீங்கள் அப்படி நினைச்சு கொண்டு போகிறவர்கள். அது வேற இது வேற. அங்கே ஒரு பெருக்கம் இருக்கும், அதை வாசித்து சுருக்கம் எழுதலாம். இங்கு தருவதே சுருக்கமாகத்தான் இருக்கும். அந்த சுருக்கத்தை சுருக்கமாக எழுத வேண்டியதாக இருக்கும். அது தவிர பல இடங்களில் வெவ்வேறு துறை சார்ந்த அறிவு தேவைப்படும். அது அந்தந்த விடயங்கள் வருகிற போது பேசிக்கொள்ளலாம். சில துறை சார்ந்த அறிவு முன்னறிவு இருந்தால் உரைப்பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆக நாங்கள் இதை கொஞ்சம் வேறு கோணத்தில் வெறுமையாக வெறுங்கையோடு உங்களுடைய பாத்திரத்தை வெறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். நிறைந்த பாத்திரமாக இருந்தால் அதுக்குள்ளே நான் ஊற்றுவதற்கு எதுவும் இல்லை. உங்களுடைய பாத்திரங்கள் நிறைந்திருந்தால் அதற்குள்ளே நான் ஊற்றுவதற்கு எதுவும் இல்லை. எதை ஊற்றினாலும் வளைஞ்சு போகும். ஆக உங்களுடைய பாத்திரங்களை வெறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விடயங்களும் தெரிந்திருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பொழுதுபோக்காக ஒரு விளையாட்டுத்தனமாக என்னோடு சேர்ந்து பயணிங்கோ. எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் எழுதுவன் என்கிறது எல்லாம் சரி, உங்களுக்கு தெரிந்தது தான் நாங்களும் கதைக்கிறோமா என்று சரி பார்க்கிறதாக இருக்கட்டும். அப்படியே தொடர்ந்து வாங்க. அப்போ முதல்ல என்ன செய்யுங்க, இந்த சுருக்கத்தை எழுதுவதற்குரிய உங்களோட மக்களை கவனம் எடுங்க ப்ளீஸ். சுருக்கத்தை எழுதுவதற்குரிய முதல் படிமுறைகளை பற்றி பேசுவோம். ஏற்கனவே இது தொடர்பான ஒரு காணொளி ஒன்று பதிவிட்டிருந்தேன், இருந்தாலும் ஒரு தடவை பேசுகிறேன். நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய காரியம், முதல்ல உரைப்பகுதியை வாசிக்க. எத்தனை தடவை வாசிக்க வேண்டும் என்பது ஆளாளுக்கு வேறுபடும். சில பேர் ஒரு தடவை 2 தடவை வாசிக்கிற போது அந்த உரைப்பகுதியினுடைய பொருள் புரிந்துவிடும். அது சில வேளைகளில் உங்களோடு தொடர்புடைய துறையாக அது இருக்கலாம். நீங்கள் கற்றுக்கொண்ட துறைகளாக இருந்தால் அல்லது நீங்கள் கற்பிக்கின்ற துறைகளாக இருந்தால் உங்களுக்கு பரிச்சயமானவையாக இருக்கிற போது அது இலகுவாக புரிந்துவிடும். சில வேளைகளில் சில பகுதிகள் புரியாது. அப்போ 3, 4, 5 தடவைகளும் வாசிக்க வேண்டியிருக்கும். முதலாவது விடயத்தை தெளிவாக செய்ய வேணும். எங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிக்க வேணும். ஒரு 3 தரம் வாசிக்கலாம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். வேகமான வாசிப்பு அது வசப்படும். நீங்கள் எல்லாரும் டீச்சர்ஸ் நான் சொல்ல தேவையில்லை. வேகமாக வாசிக்கிறது என்பதை விட பொருள் விளங்கி வாசிங்க முதல் தடவை. வாசித்த பிறகு என்ன செய்ய சொல்கிறாங்க, அதில் உள்ள சொற்களின் எண்ணிக்கையை 3 ஒரு பங்காகுமாறு சுருக்கி எழுத வேண்டும். 3 ஒரு பங்காகுமாறு சுருக்கி எழுதுவதற்கு முதல் சொற்களினுடைய எண்ணிக்கை தெரிய வேணும். சில வேறு எந்த விதமான நுட்பமும் பயன்படுத்த வேண்டாம். இந்த ஒரு லைனில் எத்தனை சொற்கள் இருக்குது என்று பார்த்துட்டு மொத்தமாக எத்தனை வரி இருக்குது என்று பெருக்கி பார்க்கறது, அல்லது 3 வரியை எண்ணி 3ஆல் பிரித்து போட்டு வார எண்ணிக்கையை மொத்த வரிகளினுடைய எண்ணிக்கையால் பெருக்கிறது, இந்த மாதிரியான நுட்பங்கள் இதையும் கையாள வேண்டும். அது உங்களுக்கு சரியான பெறுமதியை ஒருபோதும் தராது. மிக மோசமான ஒரு முறை அது. அந்த மோசமான முறையை நீங்கள் இந்த உரைப்பகுதியில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். யாராவது பிரிண்ட் பண்ண பேப்பர் இருந்தால், நான் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிற போது இந்த முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய சொற்களின் எண்ணிக்கையை கணித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் அதை சரி பார்ப்போம்.
ஒரு லைனில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு மொத்த லைனால் பெருக்கிறது, அல்லது ஒரு வரிகளில் உள்ள சொற்களின் எண்ணிக்கையை மொத்த வரிகளின் எண்ணிக்கையினால் பெருக்குவது, அல்லது 3 4 வரிகளை எண்ணி 3 வரி என்றால் 3 வரிகளில் உள்ள சொற்களை எண்ணி, உதாரணத்துக்கு 3 வரிகளில் உள்ள சொற்களை எண்ணுகிற போது 24 வருது என்றால் அதை 3ஆல் பிரித்து 8, அதை மொத்த வரிகளினுடைய எண்ணிக்கையால் பெருக்கி காண்பது. இந்த மாதிரியான முறைகள் தயவு செய்து பயன்படுத்த வேண்டும். சொற்களை தொட்டு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 என்று தொட்டு எண்ணுங்க. ஒரு 210 சொல் இருந்தால் கூட உங்களுக்கு 1 நிமிடம் போதும் என்றதுக்கு. ஒரு சொல் என்றதுக்கு 1 செகண்ட் என்றால் கூட உங்களுக்கு 210 செகண்ட் தான் போகுது. அப்படியெல்லாம் வராது. 1 2 3 என்கிற வேகத்தில் நீங்கள் எண்ண போகிறதில்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 என்று எண்ணுவீங்க. 1 நிமிஷம் போதும் எண்ணுவதற்கு. எண்ணி கணிப்பீடு செய்யுங்கள். அப்போ சொற்களின் எண்ணிக்கை கணிப்பிட்ட பிறகு 1/3 பங்காக சுருக்க போகிறோம். இப்போ சுருக்கிறதுக்கு என்ன வழி என்றால், இந்த பந்தியை எத்தனை துண்டங்களாக எத்தனை பந்திகளாக தரப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியும், சுருக்கம் ஒரு பந்தியாக தான் எழுத வேண்டும். எத்தனை பந்தியில் தரப்பட்டாலும் சுருக்கம் ஒரு பந்தியில் தான் எழுத போகிறோம். அப்போ அப்படி எழுதுவதற்கு முன்னுக்கு அந்த உரைப்பகுதியை கூறப்பட்டிருக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் துண்டு துண்டாக உடையும். ஒரு பீஸாக வெட்ட போகிறோம். சரிதானே? துண்டங்களாக்கி கொள்வோம். அங்கே பேசப்படுகிற விடயங்கள் ஒவ்வொரு கருத்து சொல்லப்பட்டு கொண்டு வரும். அந்த கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துல துண்டா பிரிக்கும். இருக்கிற அடையாளப்படுத்தி கொள்வது தானே. பிரித்து கொண்டு அந்த ஒவ்வொரு துண்டுக்கும் சாராம்சத்தை கண்டுபிடிச்சு எழுதி கொள்வது. உரைப்பகுதியை துண்டாக உடைச்சு 1வது துண்டு 2வது துண்டு 3வது துண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 7 8 துண்டாக உடைக்கலாம். தரப்பட உரைப்பகுதியாக கொண்டு 7 8 துண்டாக உடைப்பீங்க. உடைக்க முடிய அந்த ஒவ்வொரு துண்டத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு ஒவ்வொரு வரியில் അതിൻ്റെ സാരാംശത്തെ எழுதி கொண்டு வாங்க. 1வது துண்டு അതിൻ്റെ சுருக்கம் என்ன, கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த 2வது துண்டிൻ്റെ சாராம்சம், அடுத்த 3வது துண்டிൻ്റെ சாராம்சம், இப்படியாக ஒரு 7 அல்லது 8 வரியில் எழுத போறீங்க. 8 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்போ அந்த 8ஐயும் சேர்த்து வாசித்து பார்க்கறது. 8 தனி வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த 8 தனி வாக்கியத்தையும் சேர்த்து வாசித்து பார்க்குற போது ஒரு முழுமையான ஒன்றோடு ஒன்று பொருந்தி போகிற ஒரு பந்தி வருதான் என்று பார்க்கலாம். சில வேளைகளில் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில ஏதாவது ஒரு இணைப்பு போட வேண்டி வரும். இணைப்பிடை சொற்கள் ஆகவே அதன்படி. எனவே இந்த மாதிரியாக எதுவும் இணைப்பிடை சொற்கள் போட வேண்டி இருக்கும். இன்னும் வெட்டி திருத்த வேண்டியது இருக்கும். அப்படியாக அந்த விடயங்களை செய்து பார்க்க வேண்டும். செய்து பார்த்துட்டு மொத்தமாக இருக்கிற சொற்களை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை சொற்கள் வருது. எங்களுக்கு தேவையான சொற்களின் எண்ணிக்கையை விட சில வேளைகளில் கூட இருக்கும். எங்களுக்கு ஒரு 70 சொற்கள் தேவையாக இருந்தால் அங்கே ஒரு 77 சொற்கள் இருக்கும். அப்போ அந்த 7 சொற்களை இங்கே நீக்கலாம். சரிதானே? நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று இருக்கும். அப்போ இதை வேறு விதமாக ஒரு சொல்லில் எழுதலாமா என்று சொல்லி அப்போ அந்த மாதிரியாக வெட்டி திருத்தங்கள் எல்லாம் செய்து போட்டு இது ஒரு ரஃப் பேப்பரில் எழுதணும். இதை கொண்டு போய் தயவு செய்து விடத்தாளில் இப்படி எழுதி போடாதீங்க. இவ்வளவு வேலையும் செய்ய வேண்டியது ஒரு ரஃப் பேப்பர். உங்களுடைய செய்ய வழி பேப்பர் தருவார்கள், அதில் எழுதி பார்க்கும். எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கிற போது இலக்கணம் எல்லாம் சரியாக இருக்குதா, சொற்களின் எண்ணிக்கை சரி, எல்லாம் ஒழுங்காக இருக்குதுன்றதுக்கு பிறகுதான் இதை கொண்டு போய் அந்த வினாத்தாளில் விடு எழுதுவதற்கு தரப்பட்ட இடத்தில் எழுத வேண்டும். எழுதுவதற்கு முன்பாக சொற்களின் எண்ணிக்கை, தலைப்பு சொற்களின் எண்ணிக்கைக்கு வராது, சொற்கள் எண்ணிக்கை சரியாக வந்துட்டுது என்றதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பொருத்தமான தலைப்பை தீர்மானித்து தலைப்பை எழுதிட்டு இந்த செய்கை வழி பேப்பரில் இருக்கிற விடியை கொண்டு போய் நீங்கள் வினாத்தாளில் அதற்குரிய இடத்துல எழுதிட்டு கீழ்ப்பகுதியில் உங்களுடைய சுருக்கத்தில் எத்தனை சொல் இருக்குதோ அந்த சொற்களினுடைய எண்ணிக்கையை எழுதிவிட வேண்டும். பொய் எழுதக்கூடாது. திருத்துகிறவர்
எங்களை போல பல பேரை கண்டால் நாங்கள் பொய் எழுதி வைக்கக்கூடாது. சில வேளை கோடு அடித்து தருவினோம். கோடு அடித்து தந்தால் அவருக்கு மண்ண வசதி, உங்களுக்கு மன்றதுக்கு வசதி. அதற்கு ஏற்ற விதமாக வடி எழுதி கொள்ள வேண்டும். நான் இவ்வளவும் சொன்னாலும் இது கடற்கரையில் நிற்க வச்சு நீச்சலை பற்றி விளங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். தண்ணிக்குள்ளே இறங்கினால்தான் அதின் நிலைமை என்னன்னு சொல்லி விளங்கும். இல்லாவிட்டால் என்னதான் சொன்னாலும் சொல்லுகிற போது விளங்கும். பிறகு அது என்ன என்று செய்து பார்த்தால்தான் புரியும். சரி, அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உரைப்பகுதியை எங்களுக்கு விளங்குற மாதிரி விளங்குற வரைக்கும் வாசிக்க வேணும். இதுதான் எங்களுடைய முதலாவது வேலை. இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து இந்த உரைப்பகுதி எங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிப்போம். அதுக்கு பிறகு அதை துண்டாக்குறதை பற்றி முயற்சிப்போம். சரியா? சரி, வாசிக்க தொடங்குவோம். பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அறிந்து கொள்வதன் மூலம் சமூக பாதுகாப்பு வேலைகளை விரிவுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் அதன் முயற்சிகளை வலுப்படுத்தி இலக்கிடப்பட்ட உதவியை உறுதி செய்தது. தொடர்ந்து வாசிப்போம். பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அறிந்து கொள்வதன் மூலம் சமூக பாதுகாப்பு வேலைகளை விரிவுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் அதன் முயற்சிகளை வலுப்படுத்தி இலக்கிடப்பட்ட உதவியை உறுதி செய்தது. இம்முயற்சிகளின்படி நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் 2023 ஜூலையில் தொடங்கப்பட்ட ஆஸ்விசும நலன்புரி நன்மை திட்டமானது மிகவும் வறுமையான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் நடுத்தர என்று வகைப்படுத்தப்பட்ட குறைந்த அளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்பங்களுக்கு நிதியியல் உதவியினை தொடர்ந்தும் வழங்கிய அதேவேளை மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினர் ஆகியோருக்கும் தனிப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்கியது. 2024 ஆண்டில் இத்திட்டமானது நிலுவை கொடுப்பனவுகள் உள்ளடங்கலாக ரூபாய் 145.6 பில்லியன் கொண்ட மொத்த பகிர்ந்தளிப்புகளை நாடளாவிய ரீதியில் உள்ள 1.8 மில்லியன் நன்மை பெறும் குடும்பங்களுக்கு வழங்கியது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினருக்கு ரூபாய் 34.2 பில்லியன் கொண்ட தனிப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 1.1 மில்லியன் அளவிலான பாடசாலை சிறுவர்களுக்கான ரூபாய் 6.6 பில்லியன் கொண்ட மொத்த செலவினத்துடன் எழுதுபொருட்களை கொள்வனவு செய்வதற்கான நிதியுதவியை வழங்கும் திட்டத்தையும் நலன்புரி நன்மைகள் சபை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. அதேவேளை நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு திட்டத்துக்கான திருத்தங்கள் 2024 மே மற்றும் டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதனுடன் இணைந்து அஸ்வசும திட்டத்தின் கீழ் நன்மைகளை மேம்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்குமான 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மேலும் மேம்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. 2024 டிசம்பரில் விடுக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியின் பிரகாரம் 2.4 மில்லியன் கொண்ட நன்மை பெறுநர்களுக்கான ஆதரவை விரிவுபடுத்துவதையும், மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினரை உள்ளடங்கலாக 1.28 மில்லியன் தனிப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்குவதையும் இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. அதேவேளை தேவைப்படுபவர்களுக்கான நன்மைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் 2025 ஆண்டு தொடக்கத்தில் அஸ்வசும 2ஆம் கட்டத்தை நலன்புரி நன்மைகள் சபை தொடங்கியது. உதவியை பெற்றுக்கொள்வதற்கு தகமையுடைய குடும்பங்களை மதிப்பீடு செய்து தெரிவு செய்வதற்கான முயற்சிகள் தற்போது நடந்து வருகின்றன. எனினும் பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டத்தின் கீழ் சமூக செலவின இலக்குகள், பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காதது போன்ற
நிர்வாக ரீதியான சிக்கல்கள் காரணமாக முழுமையாக அடையப்படவில்லை. இதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நன்மை பெறுநர்களுக்கு சலுகைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. சரி, நாங்கள் இன்னும் ஒரு தடவை இதை திரும்ப வாசிப்போம். நீங்களும் ஏற்கனவே வாசித்திருப்பீங்கள், பெரும்பாலான பேப்பர் கிடைச்சது எங்கள் அடிப்படையில். ஆனாலும் இன்னும் ஒரு தடவை சேர்ந்து வாசிப்போமே. பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அறிந்து கொள்வதன் மூலம் சமூக பாதுகாப்பு வேலைகளை விரிவுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் அதன் முயற்சிகளை வலுப்படுத்தி இலக்கிடப்பட்ட உதவியை உறுதி செய்தது. இம்முயற்சிகளின்படி நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் 2023 ஜூலையில் தொடங்கப்பட்ட அஸ்வெசும நலன்புரி நன்மை திட்டமானது மிகவும் வறுமையான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் நடுத்தர என்று வகைப்படுத்தப்பட்ட குறைந்தளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்பங்களுக்கு நிதியியல் உதவியினை தொடர்ந்தும் வழங்கிய அதேவேளை மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினர் ஆகியோருக்கும் தனிப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்கியது. 2024ஆம் ஆண்டில் இத்திட்டமானது நிலுவை கொடுப்பனவுகள் உள்ளடங்கலாக ரூபாய் 145.6 பில்லியன் கொண்ட மொத்த பகிர்ந்தளிப்புகளை நாடளாவிய ரீதியில் உள்ள 1.8 மில்லியன் நன்மை பெறும் குடும்பங்களுக்கு வழங்கியது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினருக்கு ரூபாய் 34.2 பில்லியன் கொண்ட தனிப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது. குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 1.1 மில்லியன் அளவிலான பாடசாலை சிறுவர்களுக்கான ரூபாய் 6.6 பில்லியன் கொண்ட மொத்த செலவினத்துடன் எழுதுபொருட்களை கொள்வனவு செய்வதற்கான நிதியுதவியை வழங்கும் திட்டத்தையும் நலன்புரி நன்மைகள் சபை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. அதேவேளை நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு திட்டத்துக்கான திருத்தங்கள் 2024 மே மற்றும் டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதனுடன் இணைந்து அஸ்வெசும திட்டத்தின் கீழ் நன்மைகளை மேம்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்குமான 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் மேலும் மேம்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. 2024 டிசம்பரில் விடுக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியின் பிரகாரம் 2.4 மில்லியன் கொண்ட நன்மை பெறுநர்களுக்கான ஆதரவை விரிவுபடுத்துவதையும், மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினரை உள்ளடங்கலாக 1.28 மில்லியன் தனிப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதையும் இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. அதேவேளை தேவைப்படுபவர்களுக்கான நன்மைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அஸ்வெசும 2ஆம் கட்டத்தை நலன்புரி நன்மைகள் சபை தொடங்கியது. உதவியை பெற்றுக்கொள்வதற்கு தகமையுடைய குடும்பங்களை மதிப்பீடு செய்து தெரிவு செய்வதற்கான முயற்சிகள் தற்போது நடந்து வருகின்றன. எனினும் பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டத்தின் கீழ் சமூக செலவின இலக்குகள், பயனாளிகளுக்கான வங்கிக் கணக்குகள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காதது போன்ற நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் காரணமாக முழுமையாக அடையப்படவில்லை. இதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நன்மை பெறுநர்களுக்கு சலுகைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. சரி, நாங்கள் 2 தடவை வாசித்திருக்கிறோம். ஓரளவுக்கு எங்களுக்கு விளங்கிட்டது என்று நான் நம்புகிறேன். சரி, நான் நம்புகிறேன் பெரும்பாலானவர்களுக்கு இந்த உரைப்பகுதியில் சொல்லப்படுகிற விடயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. எங்களுக்கு அது விளங்குது. இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இதை 3 பங்காக சுருக்கி எழுத வேண்டிய தேவை இருக்குது. 3 பங்காக சுருக்கி எழுதுவதாக இருந்தால் இந்த உரைப்பகுதியில் இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று சொல்லி தெரிய வரும். நான் உங்கள்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்குறேன். எப்படியோ ஒரு குறித்த எண்ணிக்கையானவர்கள் இதை கால்குலேட் பண்ணி விடி எழுதி கொண்டு தான் வந்திருப்பீங்க. எத்தனை சொற்கள் என்று சொல்லி மெசேஜ் போடுங்க ப்ளீஸ். சரி, விடை அளித்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி. பெரும்பாலானவர்களுடைய விடைகள்
மிகவும் சரியான விடைகளுக்கு அண்மித்தவையாக இருந்தது. ஏறத்தாழ சரியான விடைகளாக இருந்தது. மிகவும் சரியான விடைகளை இதில் உதாரணமாக நான் உங்களை சொல்றதாக இருந்தால், சில பேர் 1.8 மில்லியன் என்பதை ஒரு சொல்லாக எடுத்திருப்பீர்கள். சில பேர் 1.8 என்பதை ஒன்றாகவும் மில்லியன் என்பதை ஒன்றாகவும் எடுத்து இது 2 சொல் இப்படியாக எடுத்துக்கொண்டிருப்பீங்க. அதே போல் இப்போ ரூபா 34.2 பில்லியன் என்கிறது சிலருடைய கணிப்பீட்டில் இது 2 சொல், சில பேருடைய கணிப்பீட்டில் ஒரு சொல். சரியா? இப்படியான கணிப்பீட்டின் காரணமாக ஒரு 10 சொற்கள் வரையில் இவர்களுக்கு அந்த வேறுபாடு வரலாம். இதை 2 சொல்லாக எடுத்திருப்பார்களாக இருந்தால் 1.28 மில்லியன் என்பது 2 சொல் என கருதப்பட்டிருந்தால், இப்படி ரூபா 34.2 பில்லியன் என்பது 2 சொல் இப்படி எடுத்திருந்தால் 240 சொற்கள் வரும். இப்படி பிரித்து தந்தால் நாங்கள் அப்படி எடுக்கிறது தான் சரியானது. 240 சொற்கள் வரணும். சேர்த்து எடுத்திருந்தால் 230 சொற்கள் வரும். இந்த கணிப்பீட்டில் தான் அந்த வேறுபாடு இருக்கும். இது தவிர சொற்களினுடைய எண்ணிக்கை 50 வந்திருக்கின்றால், சொற்களினுடைய எண்ணிக்கை 250 என்று சொல்லி சொன்னால் கொஞ்சம் உங்களுடைய கால்குலேஷனை, உங்களுடைய கணிப்பீட்டு முறையை கொஞ்சம் திரும்ப சரி பார்த்து கொள்வது நல்லது. அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது, நீங்கள் எண்ணி பெருக்கி எழுதி எடுத்தீங்களா, இந்த மாதிரியாக இருக்கு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சொற்களை ஒருபோதும் ஒரு வரியில் காணப்படுகிற சொற்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு வரிகளின் எண்ணிக்கையால் பெருக்குகிற முறையை கையாளவே வேண்டாம். அது மிக தவறான ஒரு பெருமானத்தை உங்களுக்கு தரும். சுருக்கம் மோசமான புள்ளி குறைவை சந்திக்கும். அதுக்குள்ள போகாதீங்க, எண்ணி எடுங்க. மோகன் ஏதோ சொல்ல வந்தீங்க? சார் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இந்த இலக்கத்தை சொல்ல எடுக்கலுமா சார்? பிரித்து தந்தால் அதை ஒரு சொல்லாக எடுக்கிறது தான். இப்போ வேர்ட்டில் போட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட்டில் போட்டிங்கன்னா வேர்ட் அதை தனி ஒரு சொல்லாகத்தான் கணிக்கும். 1.8 மில்லியன் என்பதை நீங்கள் வேர்ட்டில் போட்டிங்கன்னா வேர்ட் இதை 2 சொல்லாகத்தான் கால்குலேட் பண்ணு டைப் பண்ணி போட்டு அப்படி காட்டும். இப்போ அந்த கால்குலேஷன் அப்படித்தான் வந்து செய்கிறோம். நீங்கள் எப்படி எண்றீங்கன்றதை பொறுத்து பெரிய வேறுபாடு ஒன்று வராது எப்படின்னு நான் திரும்ப விளங்கப்படுத்துகிறேன். சில வேளைகளில் இதுல 10 சொற்கள் குறைஞ்சிருக்கும். 10 சொற்கள் குறைஞ்சு சில பேருக்கு 230 வந்திருக்கும். ஒரு சொல்லா எடுக்கிறதுலயும் தப்பில்லை தானே சார்? இல்ல, ஒரு சொல்லாக எடுத்தால் மாதிரி ஒரு 10 சொல்லு குறையும். அது இந்த எஃபெக்ட் என்னன்னு நான் சொல்றேன் திரும்ப அந்த இடத்துல நான் விளங்க. சரி, ஓகே சார். அப்ப இப்படி பார்க்கிற போது 240 சொற்கள் என்று வைத்துக் கொள்வோமே. இப்போ எங்களுக்கு சுருக்கம் அமைய வேண்டியது, இப்போ நாங்கள் சுருக்கத்தை எழுத வேண்டியது 240 என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் 240 3ஆல் பிரிச்சிங்கன்னா உங்களுடைய சுருக்கத்தின் எண்ணிக்கை 80 இருக்க வேண்டும். சுருக்கத்தின் எண்ணிக்கை 80. அப்ப 80 சொற்கள் 3 தானே சார்? ஓம்பா 240 3ஆல் பிரிச்சா 80 சொற்கள்ல இருக்க போகுது சுருக்கம். இதுல நீங்கள் ஒரு +−3 என்று சொல்லி வச்சுக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய சுருக்கம் 77 சொற்கள்ல இருந்து 83 சொற்கள் வரைக்கும் இருந்தால் மிக துல்லியமானது. புள்ளிகள் சொற்களின் எண்ணிக்கைக்கு எந்த வகையிலையும் குறைக்க மாட்டோம். 75 தொடக்கம் 85 வரைக்கும் இருந்தால் கூட பாதிப்பில்லை. ஏதேனும் ஒரு புள்ளியை குறைக்கலாம், ஆனால் பாதிப்பில்லை. இதுக்கு கீழே குறைந்தால் புள்ளிகளை குறைக்கும், இதுக்கு மேலே போனாலும் புள்ளிகளை குறைக்கும். அப்போ நீங்கள் அந்த 10 சொற்களை எண்ணுவதில் ஏற்படுத்துகிற தவறு 10 3ஆல் பிரிக்கிற போது உங்களுக்கு 3.3ன்னா 3 சொற்கள்லாம் வேறுபாடு. அப்போ அந்த கால்குலேஷன் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்காது. அதுக்காக நாங்கள் +−3 என்று கொடுக்குறோம். அதனால அது பெரிய எஃபெக்டை கொடுக்காது.
ஒரு 5 சொற்கள் வரைக்கும் மேலே அல்லது 5 சொற்கள் வரைக்கும் கீழேங்கிறது தான் ஆகக்கூடிய ரேஞ்ச். அதுக்கு மேலே போனால் அந்த சொற்களினுடைய எண்ணிக்கை கணிப்பீட்டில் தவறு நிகழ்ந்துவிடும். இப்போ அதுக்கேற்ற மாதிரியாக எண்ணிக்கணிங்கன்னு சொல்றதுக்கான பிரதானமான காரணம் அதான். முஜீப் ஏதோ கேட்க வாரீங்க, கேளுங்க. இல்ல சார், ஒண்ணுமே இல்ல சார். சரி, இப்போ ஒரு சகோதரன் கேட்டுக்க, இந்த சொற்களை உங்களால எண்ணி காட்ட முடியுமா என்று சொல்லி. சரிதானே? இப்படி நான் செய்கிற மாதிரியாக கீறக்கூடாது. நீங்கள் அங்கே பென்சில் வச்சு தான் செய்யணும். இதில் பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன் 1 2 3 4 5 இப்படி தொட்டு எண்ண போகிறோம். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 இப்படி எண்ணும். சரியா? இப்படி பக்கத்துல இதுல பென்சிலால 62 என்று சொல்லி குறிச்சு வச்சு கொண்டு அப்புறம் மறந்து போயிடுவோமே, அடுத்த பந்தியை என்றது நல்லது. இப்படி எண்ணி கணிப்பிட்டீங்க என்றால் உங்களுக்கு சொற்கள்ல வார வேறுபாடு ஒரு பிரச்சனையாக அமைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக கூடினது உங்களுக்கு 2 நிமிஷம் தான் செலவாகும். அது நான் சொல்றது ஆக கூடியது. அந்த அளவுக்கு கூட வராது, 1 நிமிஷம் போதும். சரி, ஆக கூடியது 2 நிமிஷம். ஒரு சுருக்கம் வந்தால் பெரும்பாலும் உங்களுக்கு சுருக்கம் வந்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு சுருக்கம் தரமாட்டணும். ஒரு 180 சொற்கள்ல அல்லது 150 சொற்கள்ல சுருக்கம் வந்தால் அதை 60 சொற்கள்லையோ 50 சொற்கள்லையோ சுருக்கி எழுத வேண்டிய ஒரு தேவைப்பாடு தான் வரும். அப்போ அதை எண்ணி கணிப்பிட்டுட்டால் அதுக்குரிய புள்ளிகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அதை எண்ணிக்கொள்ளு. சரியா? சரி, அப்போ எங்களோட ரேஞ்ச் என்ன? நடுவில் இருக்கிறது 80, கீழே 5 மேலே 5 போகலாம். சரி, அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இந்த உரைப்பகுதியை இனி துண்டாக்க போகிறோம். இதை ஒரு துண்டாக உடைச்சு வெட்டி போட்டு தான் நாங்கள் அதுக்குரிய கருத்தை வசனங்களாக எழுதி வைக்க போகிறோம். அந்த வசனங்களை எழுதுகிற போது ஒவ்வொரு வசனத்துக்கு இடையில இடைவெளி எல்லாம் விட வேணும். சரி, எனக்கு யார் உதவி செய்ய போறீங்க? இந்த முதலாவது பள்ளியை எதுல துண்டாக்கலாம் என்று சொல்லி யாராவது சொல்லித்தாங்களே. நீங்க சொல்லித்தார மாதிரியே நான் துண்டாக்குறேன். யார் என்னோட சேர்ந்து பயணிக்க போறது? நீங்க யாராவது வரம்பரைக்கு நான் காத்திருப்பேன்னு தான் பிரச்சனை. நானாக துண்டாக்க மாட்டேன். என்னுடைய கேள்வி விளங்குது தானே? பேர் சொல்லுங்க. சகோதரனா சகோதரியா யூஸ் போட்டுக்கிறீங்க. பேர் சரியா? சரி சார். சொல்லுங்க எட்வர்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை கூப்பிடுறேன். அவரோட கதைச்சிட்டு சொல்லுங்க தம்பி. எதுல உடைப்பம்? அந்த முதலாவது முற்றுப்புள்ளி ஒன்று வருகிறது, அவடத்துக்கு உடைச்சா உதவியை உறுதி செய்தது. உறுதி செய்தது. சரியா, இதுல உடைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது வந்து சார் அது வழங்கியதுல உடைச்சது. இந்த கடைசியிலேயே உடைக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த சொல்லணுமா சார்? அடுத்ததுக்கு வாங்க. வழங்கப்பட்டன. வழங்கப்பட்டன இங்க உடைக்கிறதுனா இங்க இது. ஓகே, சரி. அடுத்தது நடைமுறைப்படுத்தியது. இறுதியாக உடைக்கிறீங்க. சரி, இப்போதைக்கு இந்த பகுதியை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போவோமே.
ம். சரி சரி. இப்ப 4 துண்டாக இது உடைச்சிருக்கிறேன். இதுல வேற யாருக்கும் அபிப்பிராயம் இருந்தால் அவர் சொன்னதை நான் மாற்றி வேற மாதிரி உடைக்கலாம். அவர் அவ்வளவு சிஸ்டமா உடைக்க இல்லை. அப்படி அபிப்பிராயம் இருந்தா யாரும் கவுண்ட் பண்ணுங்க, இல்லாவிட தேவையில்லை. சரி, யாருக்கும் எந்த அபிப்பிராயம் இல்லாதபடியே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். நீங்க மெக்கவுன்லயே இருங்க பாரு. சரி சரி. ஓகே, எங்க காண இது. ஓகே, அந்த முதலாவது துண்டு இருக்குதானே, ஆம் சார். பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அறிந்து கொள்வதன் மூலம் சமூக பாதுகாப்பு வேலைகளை விரிவுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் அதன் முயற்சிகளை வலுப்படுத்தி இலக்கிடப்பட்ட உதவியை உறுதி செய்தது. இந்த பகுதியை எப்படி ஒரு ஒரு வாக்கியத்தில் எடுக்கிறா சார்? ஒரு வாக்கியத்துக்கு தான் கேட்கணும். எப்படி இதுக்கு ஒரு சாராம்சம் எழுதலாம்? பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ம், ம். உதவிகளை செய்ய அரசாங்கம் முயற்சியை வலுப்படுத்தியது. சரி, இங்க என்ன நடக்குது? விளங்குங்க சார்? என்ன என்ன நடக்குதுன்னு சொல்றீங்க? நடக்கிற நிகழ்வு என்ன? அதாவது பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இந்த அவங்களுக்கு அந்த என்னது பொருளாதார ரீதியோ பாதுகாப்பு ரீதிக்கோ அரசாங்கம் சில இலக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, யார் செய்யறாங்கன்னு சொல்றீங்க? அரசாங்கம். ஆகவே அவரை எழுவாயாக வச்சுக் கொள்வோமே. ஆ, வசனத்தை அமைக்கிற போது ஒரு எழுவாயை முன்னுக்கு இருந்தா நல்லம் தானே. அவ எழுவாய் அரசாங்கம். சரி, என்ன செய்த அரசாங்கம்? அதாவது பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு அது யாரு, யாருக்கு என்ன செய்யுது? இந்த என்னது அதாவது உதவிகளை செய்து. ஆஹா, ஓகே. அப்போ ஒரு பொருத்தமான வசனம் யார் சொல்லலாம்? அவருக்கு உதவக்கூடிய யாரும் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி அவர்கிட்டயே கேட்பேன். சமூக இழப்பீடப்பட்ட உதவிகளை செய்து. சாரி, பேர் சொன்னதுக்கு பிறகு கதைக்க வேணும். 4 பேர் கதைச்சால் கிளாஸ் ஸ்டடி வித் என்ன அப்படின்னா என்ன பேர்? உங்களுக்கு பேர் சொல்லுங்க. மைக்கோன்ல வச்சிருக்கிறீங்க. இப்போ கிளாஸ் ஸ்டடி வித் என்ன, உங்களோட பேர் சொல்லுங்க. நியாஸ். ஓகே, இனிமே வச்சுக்கொள்ளுங்க. நியாஸ் சொல்லுங்க, வசனமாக சொல்லுங்க பாப்போம். சமூக பாதுகாப்பை உறுதி செய்யுது சார். சமூக பாதுகாப்பை உறுதி செய்கிறது. யாருக்கு உறுதி செய்யுது? பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு. பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான சமூக பாதுகாப்பு வலையமைப்பை உறுதி செய்தல், மேம்படுத்து அப்படி சொல்லுவோம். என்ன அப்ப முழுசா அந்த வசனத்தை சொல்லுங்களே, எப்படி எழுதலாம்? அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கான சமூக பாதுகாப்பு வலையமைப்பினை மேம்படுத்தியது என்று எழுதுவோமா? மேம்படுத்தியது. சரி, அப்போ அது ஒரு வசனமாக நாங்கள் குறித்து வச்சுக் கொள்வோம். சரிதானே? எல்லாரும் குறித்து கொள்வோம். நாங்கள் எங்க முதல் அந்த பதில் சொன்ன சகோதரன் நீங்க தொடர்ந்து இருங்க. அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கான சமூக பாதுகாப்பு வலையமைப்பினை மேம்படுத்தியது என்பதாக இந்த உரைப்பகுதி, அந்த அந்த துண்டத்துக்கு நாங்கள் ஒரு சாராம்சம் எழுதிக்கின்றோம். சரிதானே? அதில் அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் சவால்களை ஆராய்ந்து சமூக பாதுகாப்பு வலையமைப்பை மேம்படுத்தியது என்று எழுதினா கூட பரவாயில்லை. அது கொஞ்சம் விபரித்தலாக வந்துவிடும். பரவாயில்லை, அப்படி எழுதி கொண்டாலும் எழுதலாம். ஏன்னா அங்கே சொல்லி இருக்குது, அந்த சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அறிந்து கொள்வதன் மூலமாக
சமூக பாதுகாப்பு வேலைகளை விரிவுபடுத்துவதற்கு மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்தது என்று. ஆகவே அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கான சவால்களை ஆராய்ந்து சமூக பாதுகாப்பு வலையமைப்பை மேம்படுத்தியது என்று எழுதியிருந்தால் அது ஒரு பெரிய தவறு இல்லை. இன்னும் சுருக்கமாக அழகா இப்படி எழுதலாம். அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கான சமூக பாதுகாப்பு வலையமைப்பினை மேம்படுத்தியது என்பதாக சொல்லிக்கொள்ளேன். சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். அடுத்த பகுதிக்கு சுருக்கம் எழுதுறதுக்கு முன்னால இந்த 2வது பகுதியில உரையாசிரியர் வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளை 2 பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தி இருக்கிறார். எனக்கு யாராவது அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? இந்த 2வது பகுதியில உரையாசிரியர் வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளை நான் மாஹிர் சார். சொல்லுங்கம்மா. இதுல 2 தரப்பினரையும் கண்டிருக்காங்க. ஒன்று நடுத்தரமானவர்கள், மற்றது வந்து நடுத்தர வகைப்படுத்தப்பட்ட வகைப்படுத்தப்பட்டார்கள் குறைந்தளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்பங்கள். சரி, பார்ப்போம். அடுத்தது யாரு? சாஃப்கி சரியா பேர் உச்சரிக்கிறனா தெரியல. அஸ்வசும நலன்முறை நன்மை திட்டம். அடுத்து வந்து கொடுப்பனவு, தனிப்பட்ட கொடுப்பனவு. அஸ்வசும நலன்புரி நன்மை திட்டம், மற்றது தனிப்பட்ட கொடுப்பனவு. ஓகே, பரவாயில்ல. முகமது சொல்லுங்க. அதே வேலைங்கிற சொல்லுக்கு முன்னால் இருக்கிற விஷயமும் பின்னால் இருக்கிற விஷயம் 2 விஷயமும் இருக்கு. சாரி, அந்த தொடர்ந்தும் வழங்கிய அதே வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு முன்னால இருக்கிற விஷயமும் அதுக்கு பின்னால வரக்கூடிய விஷயமும். சரி, ஓகே. சனா சொல்லுங்க. பொது நிதியும் தனிப்பட்ட கொடுப்பனவும். திருப்பி முதலாவது சொல்லுங்க. அதாவது முன்னுக்குள்ளது வந்து பொது நிதி, பொதுவாக எல்லாருக்கும், அதாவது நடுத்தரம், அடுத்தது சாதாரண, அப்படி வர்றது பொது நிதியாகவும், கீழுக்கு நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட கொடுப்பனவும் பிரிக்கப்பட்டிருக்கு. பொது நிதி அப்படின்னு சொல்றீங்களா? எங்க அது இருக்குது? அது அந்த இடத்தை நான் புரிஞ்சு கொள்ள முடியல. நீங்க சொல்றது சரி போல இருக்கா? எனக்கு விளங்கி கொள்றது பொது சொல் நான் போட்டது சார். அந்த குடும்பங்களுக்கு நிதியல் இருக்குது. குடும்பங்களுக்கு கொடுத்ததும் தனியார்களுக்கு கொடுத்ததும் அப்படியா? சாரி, ஓ சார், இந்த பொதுவா குடும்பங்களுக்கு குடும்பங்களை தரவாரி அடையாளப்படுத்தின குடும்பத்துக்கு கொடுக்கறது, அடுத்தது தனி ஆட்களுக்கு கொடுக்கும். சரி, அழகான பதில். எங்க குடும்பங்களுக்கான கொடுப்பனவு இருக்குது, தனிநபர்களுக்கான கொடுப்பனவு இருக்கு. 2 பெரும் பிரிவாக இருக்கு. இங்கு கொடுப்பனவு பெறுகிற தரப்பினர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ரம்லான், நான் உங்களோட பேர் சரியா சொல்றேன்னா தெரியல. சொல்லுங்க, எத்தனை தரப்பினர் இங்க இருக்கிறார்கள்? கொடுப்பனவு பெறும் தரப்பினர் எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கிறார்? 4 பேர் சார். 4 பேர். சாரி, ஒரு ஆள் பேசுற போது மற்ற ஆக்கள் குழப்பக்கூடாது. ரம்லான் சொல்லுங்க, அந்த 4 பேரும் யாருன்னு நான் தெரிஞ்சு கொள்ளுவோம். அந்த வறிய குடும்பங்கள், குடும்பம், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள். ஒரு ஆள் பேசுற சார், வறுமையான குடும்பம். கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஆள் பேசுகிற போது மற்ற ஆக்கள் பேச வேணாம் என்று சொல்லியிருக்கிறேன். சரிதானே? ரம்லான், நீங்க மட்டும் பேசுங்க, மற்ற ஆக்கள் மெக்க பண்ணுங்க. வறுமையான குடும்பம், மாற்றுத்திறனாளிகள், நாட்பட்ட சிறுநீரக நோயாளிகள், வயதான குடித்தொகையினர். அப்படியா? வறுமையான குடும்பங்களா எங்க சொல்றீங்க? விளங்குகிறது. வறுமையான பாதிக்கப்பட்ட நடுத்தர குடும்பங்கள். அதான் எனக்கு அதுக்குள்ள அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த குடும்பங்களுக்குரிய நிதி உதவியை பெறுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அங்க? அதுக்குள்ள எத்தனை வகை? யாரும் சொல்லுங்க. யார், என்ன வகை? மிகவும் வறுமையானவர்கள், அடுத்தது நடுத்தர வறுமைக்குட்பட்டவர்கள். அப்ப அதுக்குள்ள 2 வகையா இருக்கிறாங்க.
அடுத்தது அடுத்த இதுக்குள்ள மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. ம் நாட்பட்ட சிறுநீரக நோயாளர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது வயதானவர்கள், வயது சென்றவர்கள். அப்ப இந்த பகுதியம்மா இதுல சொல்லப்பட்டிருக்குது மிகவும் வறுமையான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் நடுத்தர அப்படிலாம் சொல்றாங்க. அது எல்லாம் யாரு? மற்றாக்கள் மெக்க பண்ணுங்க ப்ளீஸ். அதுல வறுமை இதுக்குள்ள சார் மிகவும் வறுமைண்டு 2 வருது. ம் சரி, அப்போ உங்களை நான் தான் குழப்பி கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். சரிதானே? நீங்க சொன்னது சரி. இங்கு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள், அந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைத்தான் இப்படி எல்லாம் வகைப்படுத்தலாம் என்று சொல்லியிருக்காங்க. சரியா? எப்படி? மிகவும் வறுமையானவர்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள், மற்றது நடுத்தரமானவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஆக்கள் தான். அழகா சொன்னீங்க, தேங்க்யூம்மா. அது சரியா? குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள். இரண்டாவது மாற்றுத்திறனாளிகள், மூன்றாவது சிறுநீரக நோயாளிகள், நோயாளிகள், நான்காவது முதியோர். தனி வார்த்தையில சொல்வதாக இருந்தால் முதியோர், வயதான குடித்தொகையினர் 2 உடைக்காம முதியோர் என்று சொல்லுவோம். இங்க 4 வகையானவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கு. இது எப்ப நடந்திருக்கு இந்த கால விடயம்? இது எப்ப நடந்து? 2023ஆம் ஆண்டு ஜூலைல தொடங்கப்பட்ட 2023 இந்த சம்பவம் நடந்திருக்குது. சரி, இப்போ அந்த முதல் கதை சகோதரன் வாங்க, என்ன பேர் அவர் சொன்னார்? யாசா. அங்க போயிட்டாரா? சொல்லுங்க சார். சொல்லுங்க, இந்த 2வது துண்டத்துக்குரிய சமரியை சொல்லுங்க. இந்த 2வது பகுதி அடையாளப்படுத்தணும் தான். இது சாராம்சம் ஒரு வாக்கியத்துல பேசுவோமா? இப்ப 1வது வாக்கியத்தோட தொடர்ந்தா சரி, 2வது வாக்கியம் வேற உடைச்சா? 2வது வாக்கியம் தனியா தான் எழுதணும். அது சொக்கட் பண்ணணும்னா நீங்க ஒரு சொல்ல போட்டு சொக்கட் பண்ணிக்கொள்ளலாம், அது பிரச்சனை. இத்திட்டத்துக்காக வறுமையான குடும்பங்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், சிறு நோயாளிகள் மற்றும் முதியோர்களுக்காக நலன்புரி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது. ஓகே, கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இந்த மற்றும் சொல்றது எல்லா சொல்லுக்கும் பின்னால சொல்லக்கூடாது. 4 பேரை சொல்ல போறீங்கன்னா 3 பேரை சொல்லிட்டு 4வது ஆளுக்கு முன்னுக்கு மட்டும்தான் மற்றும் சொல்ல வேணும். சரியா? சரி. அப்போ இது எப்ப நடக்குது? 2023 ஜூலை 2023 நடக்குது. நான் மற்ற ஆக்களை ஓ பண்ணுங்க என்று சொல்லியிருந்தேன். ப்ளீஸா. 2023 நிகழுது. என்ன செய்யறாங்க? குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியோருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுது. இந்த கொடுப்பனவுகள் வழங்குறதுக்கு ஒரு திட்டத்துக்கு பேரும் சொல்லி இருக்கிறாங்க தானே. அப்ப நாங்க அதை சேர்த்துக் கொள்வது நல்லம் தானே. இப்போ அப்ப எப்படி எழுத போறீங்க? என்ன திட்டம் அது? அஸ்வே சும்மாங்க நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் ஜூலையில் தொடங்கப்பட்ட அது எல்லாம் அஸ்வே சுமை என்பதற்குரிய அடைமொழிகள், விவரித்தல்கள். என்ன நலம்புரி நன்மைகள் சபையின் கீழ் 2023 ஜூலையில் தொடங்கப்பட்ட அஸ்விசும நலம்புரி நன்மை திட்டமானது. அப்போ அஸ்விசும நலம்புரி நன்மை திட்டம் என்பதுதான் விடை. நாங்கள் இதுல 2023 அஸ்விசும திட்டத்தின் கீழ் அல்லது திட்டத்தினால்
குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியோருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. அது மேலே குடும்பங்களுக்கு கொடுத்தது, இங்கே தனிப்பட்ட கொடுத்தது, அதெல்லாம் அவங்களுக்கு வேணாம் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. நீங்கள் ஒரு நல்ல காரியம் ஒன்று செய்தீங்க. அந்த மேலே இருக்கிறதோட இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சொக்கெட் போட சொன்னீங்க. என்ன வார்த்தை சொன்னீங்க? அந்த என்ன சார்? ஒரு வசனத்தோட இந்த வசனத்தை இணைக்கிறதுக்கு ஒரு சொக்கெட் தானே. அது என்னது? என்ன வார்த்தை சொன்னீங்க? சரி, இப்படி போடலாம். இதன் அடிப்படையில் இதன்படி என்று போடுவோமா? இதன்படி அடுத்த 2வது வசனத்தை ஒரு இடைவெளி விட்டு எழுதி கொள்வோமா? எழுதின வசனம் நான் நினைக்கிறேன், அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கான சமூக பாதுகாப்பு வலையமைப்பினை மேம்படுத்தியது 6 சொற்கள்ல இருக்குது. முதல் வசனம் 6 சொல்லலாம். சரியா? அடுத்தது 2வது வசனத்தை எழுத போகிறோம். இதன்படி 2023 அஸ்வசும திட்டத்தினால் குறைந்த வருமானமுள்ள குடும்பங்கள், அதில் கமதான் போடுறோம், கம போட்டு, மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியோருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. 14 சொற்கள் வருது. சரியா? நான் திரும்ப ஒரு கதை நான் நினைச்ச மாதிரி சொல்லிக் கொள்கிறேன். இதன்படி 2023 அஸ்வசும திட்டத்தினால் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியோருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. இதை நாங்கள் குறித்து வச்சுக் கொள்றோம். 14 சொற்கள் வருது. முதலாவது வசனம் 6 சொற்கள்ல இருக்குது. 2வது வசனம் 14 சொற்கள்ல இருக்குது. 3வது 2024 ஆண்டில் இத்திட்டமானது நிலுவை கொடுப்பனவுகள் உள்ளடங்கலாக ரூபாய் 145.6 பில்லியன் கொண்ட மொத்த பகிர்ந்தளிப்புகளை நாளாவிய ரீதியில் உள்ள 1.8 மில்லியன் நன்மை பெறும் குடும்பங்களுக்கு வழங்கியது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினருக்கு ரூபாய் 34.2 பில்லியன் கொண்ட தனிப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. இந்த பகுதிக்கு யார் சாராம்சம் சொல்ல போறீங்க? யார் சொல்ல போறது? யஸ்மின் சொல்லுங்க. சார், நான் டவுட் ஒன்று கேட்க அதுல செகண்ட் வசனத்துல சார் எங்களுக்கு இந்த சுருக்கத்துல உதாரணங்களை தவிர்த்து கொள்ளணும்னு ரூல்ஸ் ஒன்று இக்கித்தானே சார். அப்ப நாங்க மாற்றுத்திறனாளி, சிறுநீரக நோயாளி எல்லாம் உதாரணங்கள் மைத்தனே சார். அது போது அது எப்படி உதாரணமா எடுக்கிறீங்கன்னு தெரியலையம்மா. இப்போ அவங்க உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது குறைந்த மிக வறுமையான பாதிக்கப்படக்கூடிய நடுத்தர என்று வகைப்படுத்தப்பட்ட என்று சொல்றார்கள். நாங்கள் இதை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் என்று சுருக்கமாக தருகிறோம். அவர்களை அதுக்குள்ள எடுத்து விட்டோம்னா எப்படி அதை எழுதலாம்? உங்களோட ஐடியா சொல்லுங்க எனக்கு. அஸ்வசும திட்டத்தினால் பல்வேறு தரப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட குடும்பம் அல்ல, குறைந்த வருமானம் பெறும் குடும்பம் ஒரு பகுதி தான் அதுக்கு இருக்கு. மற்றது நபர்கள், அங்கால இருக்கிறது தனி நபர். பல்வேறு அவர்கள் குடும்பங்கள் இல்லை, நபர்கள் இருக்கிறார்கள். இப்ப எழுதுகிற போது என்னன்னா நாங்கள் சுருக்கம் எழுதுற பண்ணி யாருக்குமே விளங்க பண்ணி போடுவோம். அது அப்படி அதை தவிர்க்கிறது நல்லது. அப்படி வேணும்.
சரிதான், அது உதாரணம் அல்ல, அது முக்கியமான தரப்பினர். இப்ப உதாரணத்துக்கு சரி ஆசிரியர்கள், சரி ஓ, மாணவர்களுக்கு அப்படி என்று சொல்லி சொல்லுகிற அந்த வகைப்படுத்தல்களுக்குள்ள உதாரணம் என்றாலுமா ஓ சாரி ஏதோ சரி, அதுல உதாரணம் என்று சொல்லுறதுன்ற பொருளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னா அதை ஒரு விளக்கம் அளித்து சொல்லியிருந்தார்கள் என்றால் மட்டும்தான் அதை எடுங்க. மற்றபடி இதை வெளியெடுத்தீங்கன்னா ஆக சுருக்கமா போயிடும், மற்றது அது விளங்காமலும் போயிடும். இப்ப எங்களுக்கு அந்த பந்தியில இருக்கிற விஷயம் எங்களோட சுருக்கத்துக்குள்ள முழுவதும் வரவும் வேணும், ஆனால் அதிகமான சொற்கள் வெட்டுப்படவும் வேணும். அந்த தியரிக்குள்ள நிற்போம். நான் மேலதிகமா சொல்றேன், நீங்க கேட்டதுக்காக இல்லை, நல்லது அந்த கேள்வி பல பேர்கிட்ட சரி இருந்திரு. ஓ சரி, இப்ப அந்த இந்த அடுத்த பகுதிக்கு எனக்கு யார் விளக்கம் சொல்ல போறது? நான் மாஹிர். ஓ மாயூர், கதைங்க. இதுல இப்படி போடலாமா சார்? மேலும் அந்த அவரது ஜாயின் பண்ணிட்டு ம், ம், அந்த அந்த சொக்கோட்டை அடிச்சுட்டு 2024 ஆண்டில் ம், 1.8 மில்லியன் மக்களுக்காக ம், அஹ், ரூபா அஹ், 145.6 மில்லியனும் ம். அஹ், அஹ், அதே போல அதை 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 நான் சொல்றேன், மில்லியனும் மாற்றுத்திறனாளிகள். அதை ஏற்கனவே மேல சொன்னதை திரும்ப சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். என்னது அது அது அவங்கள அந்த நாட்பட்ட நோயாளிகள். நீங்க தான் சொல்லி நான் கொண்டிருக்கிறீங்க. சுருக்கம் நான் சொல்றேன், நான் சுருக்கமாக சொல்றேன் சார். அஹ், மேலும் 1.8 மில்லியன் மக்களுக்காக ரூபா 145.6 பில்லியன் தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதில் இதுல மாயூர் அஹ், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அஹ், வரைக்கும் சுருக்கங்களில் புள்ளி விவரங்களை தவிர்க்கவும். இப்ப இதுல ஆண்டை சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். என்னன்னா மேல 2023 நடக்குது, அதுக்கு பிறகு அஹ், 2024 நடக்குது, அதுக்கு பிறகு அங்க அடுத்த பந்தியில பார்க்குற போது 2025 நடந்த மாதிரி கிடக்கு. அது நாங்கள் அப்போ பார்த்து கொள்வோம். நான் சொல்லவா? சுருக்கத்துல அதை தவிர்த்துக் கொள்ற சகோதரன் சொல்லுங்க பாப்போம். யாஸ். சரி, இது ஓ. 2024 ஆண்டில் சாரி, மைக் ஆஃப் ஆகி போயிட்டு ஒன் பண்ணி இருக்கிறீங்க. சரி சார். இந்த இந்த செயற்பாடானது 2024 ஆண்டிலும் என்னது 2024 ஆண்டிலும் இக்கொடுப்பனவுகள் நன்மை பெறும் குடும்பங்களுக்கும் மற்றும் சிறுநீரக நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்பட்டன. அதுதானே மேலேயும் சொன்னீங்க, குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள், சிறுநீரக நோயாளிகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டது என்று மேலேயும் சொன்னீங்க சார். 2024 ஆண்டின் நிலுவை கொடுப்பனவுகளா? ஓ 2024 அரியஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. சரி, அதே ஆக்களுக்கு தானே 2023 கொடுத்த என்று சொல்றீங்க. அதுக்கு பிறகு திருப்பி அதை எழுதணும் விளங்கின. அப்ப 2024 ஆண்டிலும் தொடர்ச்சியாக பயன்பெறுபவர்களுக்கே வழங்கப்பட்டது. அப்ப இப்படி எழுதுவோமா, 2024 இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. சரி, அதாவது 2024 இவர்களுக்கே இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. இந்த கொடுப்பனவுகள் மேல சொல்லப்பட்ட கொடுப்பனவுகள் தானே 2024 இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. சரி, அதை திருப்பி அந்த பாதிக்கப்பட்ட ஆக்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர், சிறுநீரக நோயாளிகள், அவர்கள் தானே மேல சொல்லப்பட்டது. கீழே என்ன சொல்லி இருக்குது, 2024 ஆண்டில் இத்திட்டம் எவ்வளவு காசு கொடுத்த என்றால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். 2024 இக்கொடுப்பனவுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டது. அந்த மில்லியன் புள்ளி விவரங்கள் அதுகளை சொல்லக்கூடாது, தேவையில்லை சார். சரிதான். மேலும் நான் மாஹிர் சார். சொல்லுங்க. மேலதிகமான பாடசாலை சிறார்களுக்கும் ஒரு கொடுப்பனவு வழங்குறாங்க சார். அடுத்தது உண்டு, அடுத்தது உண்டு. அந்த அடுத்தது உண்டு, இதோட சேர்ப்போம். ஐயா ஒருக்கா சொல்லுங்க போ, எப்படி சேர்ப்போம்?
அப்ப நாங்க சொல்லிட்டோம் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட 2024ஆம் ஆண்டு இப்படி திட்டம் செய்வோமா? மேலும் விரிவுபடுத்த ரைட் அவரு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. முதல் பேசி கொண்டு இருந்தாரு, என்ன பேரப்பன்? யாஸ். யாஸ் ஓகே. 2024 இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன என்று நாங்கள் சொல்றோம். அவர் சொல்றாரு அது கீழே சேர்க்க சொல்றாருன்னா நாங்கள் வழங்கப்பட்டன என்று போட்டுட்டு அடுத்தது ஒரு பார்ப்போமா என்னவென்று சொல்லி அதுல என்ன நடக்குது. குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பங்களில் பாடசாலை சிறுவர்களுக்கும் மொத்த சிறப்பில் எழுது பொருட்கள் கொள்வனவும் நிதி வழங்கும். அதாவது அடுத்த சேர அது பாடசாலை சிறுவர்களுக்கான நிதி உதவிகள் வழங்கப்பட்டன என்று சொல்லப்படுது. ஆனால் இதுக்குள்ளதான் வருது, இந்த திட்டத்துக்குள்ளதான் வருது. அப்ப எல்லாத்தையும் சொன்னு சேர்க்கணும் சார். அப்ப நாங்கள் வழங்கப்பட்டதுடன் என்று சொல்லி போட்டு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பத்தை சேர்ந்த அல்லது குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பத்தை சேர்ந்த சிறுவர்களுக்கு எழுது பொருட்களுக்கான நிதியுதவியும் வழங்கப்பட்டது என்று சேர்த்து விடுவோம். அப்போ சேர்த்து எழுதுவோம் 2024 மூன்றாவது வசனத்தை சொல்றேன். 2024 இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதுடன் குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பத்தை சேர்ந்த சிறுவர்களுக்கு எழுது பொருட்களுக்கான நிதி உதவியும் வழங்கப்பட்டது. சொல்லுங்கம்மா. 2024ஆம் ஆண்டில் இத்திட்டமானது நிலுவை கொடுப்பனவுகள் உள்ளடங்கலாக தனிப்பட்ட கொடுப்பனவுகளும் குறை வருமானம் கொண்ட சிறுவர்களுக்கான எழுது பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான நிதியும் வழங்கப்பட்டது என்று கொடுக்கிறாரா சார்? திருப்பி சொல்லுங்கம்மா உங்களோட வசனத்தை. 2024ஆம் ஆண்டில் இத்திட்டமானது நிலுவை கொடுப்பனவுகள் உள்ளடங்கலாக தனிப்பட்ட கொடுப்பனவுகளும் அந்த குடும்பங்களுக்கு கொடுத்த ரெண்டு இருக்குதம்மா. இங்க குடும்பங்களுக்கு வழங்கியது ரெண்டு இருக்கு, நீங்க தனிப்பட்ட கொடுப்பனவுக்கு வாரீங்க, ரெண்டும் கொடுத்திருக்கிறாங்க தானே. குடும்பங்களுக்கான கொடுப்பனவும் நடந்திருக்குது, அதாவது வறிய குடும்பங்களுக்கான கொடுப்பனவும் இருந்திருக்குது. மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள், முதியோருக்கான தனிப்பட்ட கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டிருக்குது. இந்த விடயம் தானே மேலேயும் சொன்ன நீங்கள். 2023 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள், மற்றது மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள், முதியோர் அது வயதான குடித்தொகை இணைஞ்ச போடுறாங்க, முதியோருக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டது. ரெண்டு மேலே அதைத்தான் சொன்னீங்க. இங்க 2024 அதே தானே வழங்கப்படுது. அது சரியான வசனம் மட்டும் வந்துச்சு, அது தெரியும் இதாயிடுச்சு. அந்த ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. நான் சொல்லவா? சொல்லுங்க, கதைங்க சார். இப்படி வருமா? 2024ஆம் ஆண்டில் இத்திட்டம் நிலுவை கொடுப்பனவுடன் ஹலோ சொல்லுங்க சார், விளங்குதா? விளங்குதம்மா, தொடர்ந்து பேசுங்க. 2024ஆம் ஆண்டில் இத்திட்டமானது நிலுவை கொடுப்பனவுடன் வழங்கப்பட்டதோடு குறை வருமானமுடைய பாடசாலை சிறுவர்களுக்கான பொருட்கொள்வனவுக்கான நிதியுதவியையும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. வெற்றிகரமாக எல்லாம் வேண்டாம், அப்படியான அடைமொழிகள் சிறப்பு சொற்கள் போடக்கூடாது சுருக்கத்திலையா. வெற்றிகரமா, சிறப்பா, அழகா, வேகமா இந்த மாதிரியாக எழுதக்கூடாது. என்னென்றால் அது நடைமுறைப்படுத்தியது. சரி, அப்ப முதல் யாஸ் விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். அவங்க சொன்ன அதே சாராம்சம் தான், சொற்கள் மாறுபடலாம்.
நாங்கள் எப்படி இதை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறோம்? 2024 இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதுடன் குறை வருமானம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு எழுது பொருட்களுக்கான நிதியுதவியும் வழங்கப்பட்டது என்பதாக பார்த்துக்கொள்கிறோம். இதுக்கும் 14 சொற்கள் வருது. மாஹிர், சொல்லுங்க. இதுல இப்படி இந்த 2024 இக்கொடுப்பனவு திட்டத்திற்கு மேலதிகமாக நம்ம மேலும் திட்டம் ஒன்று தானே வாரம் என்று சொல்லி போட்டு அந்த கீழே பாடசாலை விஷயத்தை சேர்க்கலாம் சார். 2024 இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டதோடு மேலதிகமாக அதை கொடுத்திருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். அதுல சொல்ல மாறுறதுல வேறுபாடு இல்லை. மாறிடும் விஷயம் இல்லை. சரி, அப்ப நாங்கள் அடுத்த ஒரு டவுட் உண்டு எனக்கு. சிறுவர்கள் சும்மா சொல்றதை விட பாடசாலை சிறுவர்கள்டா தானே பொருத்தமாகும். சிறுவர்கள்டா எல்லா சிறுவர்களும் வருவாங்க தானே? அல்லது நீங்க மாணவர்களுக்கு எழுதுங்க. பாடசாலை சிறுவர்கள் என்ற 2 வார்த்தைக்கு பதிலாக நீங்க மாணவர்களுக்கு எழுதுங்க. சரியா? ஓகே சார். ஒரு சொல்லில் சொற்கள் சிக்கனமா இருக்க வேணும். அப்போ குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு எழுது பொருட்களுக்கான நிதியுதவி வழங்கப்பட்டது. முடிஞ்சது பிரச்சனை. அப்துல்லா, இதை கேட்க வாரீங்க? இதை இணைக்கும் போது மேலும் பயனாளிகளுக்கு 2024 நிலுவை கொடுப்பனவும் வழங்கப்பட்டதுடன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் மாணவர்களுக்கு எழுதுபொருள் கொள்வனவுக்கு நிதியும் வழங்கப்பட்டது. எழுதலாமா? எழுதலாம். கிரேட். அது சரி. நான் சொல்லுகிற சகோதரம், அந்த விடயம் அப்படி அமைஞ்சா சரி. நான் சொல்லுகிற அதே வார்த்தைகள் அதே வசனம் தான் வர வேணும் இல்லை தானே? அப்படி வராது. நாங்கள் 150 பேர் சரியான விட எழுதினோம் என்றால் 150 பேருடைய வசனமும் வேறு வேறு தான் இருக்கும். ஆனால் 150 சரியாகவே இருக்கும். சரிதானே? சரி, நாங்கள் அடுத்த துண்டத்துக்குள்ள போவோம். இப்போ இது எப்போ நடந்திருக்குது? 2024 என்று சொல்லி 3வது வசனம் எழுதி போட்டுட்டு. சரிதானே? அதன் பிறகு பார்ப்போம். அதே வேளை என்ன இப்ப அதே வேளை 2024 அந்த ஆண்டிலேயே என்ன நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு திட்டத்துக்கான திருத்தங்கள் 2024 மே மற்றும் டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதேவேளை நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு திட்டத்துக்கான திருத்தங்கள் 2024 மே மற்றும் டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதனுடன் இணைந்து அஸ்வசும திட்டத்தின் கீழ் நன்மைகளை மேம்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்குமான 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் மேலும் மேம்பாடுகள் அறிவிக்கப்பட்டது. 2024 டிசம்பரில் விடுக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியின் பிரகாரம் 2.4 மில்லியன் கொண்ட நன்மை பெறுநர்களுக்கான ஆதரவை விரிவுபடுத்துவதையும் மாற்றுத்திறனாளிகள் அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினரை உள்ளடங்கலாக 1.28 மில்லியன் தனிப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதையும் இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. இதுக்குள்ள எங்க உடைக்கலாம்? எங்க என்னுடைய சகோதரன் ஜாஸ், ஓகே, எங்க உடைக்கலாம் சொல்லுங்க போ. சார், உடைச்சேரும் அறிவிக்கப்பட்டன. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மேலும் மேம்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. அதுல உடைக்க போறீங்களா? சரி, நான் உடைச்சு கொள்றேன். அதுக்கு பிறகு சார் அப்படியே வருகிறது, கொண்டுள்ளது, இலக்காக கொண்டுள்ளது. 2 உடைச்சு. இதுக்கு சமரி சொல்லுங்க. 1 வருது சார். பணவு திட்டத்துக்கான திருத்தம். அதாவது எனது இத்திட்டத்துக்கு இந்த மேலும் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டம் இது அறிவிக்கப்பட்டது. அதாவது அஸ்வஸ்ம திட்டத்தை இந்த நன்மை அதிகரிக்க 2025 ஆண்டிலும் இது இணைக்கப்பட்டது. இல்ல, 2025 பட்ஜெட் எப்ப வந்திருக்கு? 2024 தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. இன்னும் 2020
2024 தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. எத்தனை சம்பவம் நடக்குது? மே மற்றும் டிசம்பர் அறிமுகப்படுத்தப்பட்ட மேலும் டிசம்பரிலும் இந்த திட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குது. அப்படித்தானே? மேலும் டிசம்பரிலும் நாங்கள் மேல முதல் 2024 வந்து தொடங்கிட்டோம் தானே 3வது வசனம். அப்போ நாங்கள் 2024 திருப்பி சொல்ல தேவை. அதே வேலை அப்ப என்ன நடக்குதுங்க? டிசம்பர்ல திருத்தங்கள் செய்யப்படுது. அதோட வேற மேம்படுத்தப்படுது சார் பட்ஜெட்ல. பட்ஜெட்ல 2025 பாதுகாட்டின் மூலம் நாங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதுகாட்டுன்னு சொல்லலாம் தானே. பாதுகாட்டின் மூலமாக என்ன நடக்குது? மேம்பாடுகள் விரிவுபடுத்துறது, எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. இன்னும் மக்களை கூட்ட போறாங்க. சரிதானே? 2025 பாதுகாட்டின் மூலமாக நன்மைகளை விரிவுபடுத்துவதற்கும் இலக்கிடப்பட்டது அல்ல திட்டமிடப்பட்டது. சரியா? வசனத்தை சரிப்படுத்துவோமா? மேலும் டிசம்பரிலும் இத்திட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டதுடன் 2025 பாதுகாட்டின் மூலம் நன்மைகளை விரிவுபடுத்தவும் இலக்கிடப்பட்டது. திருப்பி ஒரு மற்றவர்களுக்காக அந்த விஷயத்தை திருப்பி சொல்றேன். மேலும் டிசம்பரிலும் இத்திட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டதுடன் 2025 பாதுகாட்டின் மூலம் நன்மைகளை விரிவுபடுத்துவதற்கும் இலக்கிடப்பட்டது. 11 சொற்கள் வருது. திரும்ப சொல்லுங்க சார். சரிப்பா, திரும்ப சொல்லுங்க சார். மேலும் டிசம்பரிலும் இத்திட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டதுடன் 2025 பாதுகாட்டின் மூலம் நன்மைகளை விரிவுபடுத்துவதற்கும் இலக்கிடப்பட்டது. சரியா? சரி, ஓகே. அப்போ இப்போ 4 வசனம் வந்திருக்குது. அதுக்கு கீழே 5வது பாருங்க, ஒரு துண்டு ஒன்று இருக்குதானே. 2024 டிசம்பரில் விடுக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியின் பிரகாரம் அந்த பகுதிக்கு ஒரு சுருக்கம் பார்ப்போமா? சார் எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க சார், நாங்க அந்த வாக்கியங்கள் எழுதும்போது பந்தியை விட்டு வெளியில போகலாமா? பந்தியை விட்டு வெளியில போக கூடாது. ஏனப்பா? இல்ல அது சில வாக்கியங்கள் நீங்க இந்த உள்ளீடு செஞ்சீங்கல்ல, அதான் கேட்டேன் சார். என்ன வார்த்தை சொல்லுங்க? இந்த கடைசியா சொன்னீங்க சார், 2025ஆம் ஆண்டு பிறகு அது ஒரு வாக்கியம் மட்டும் சொன்னீங்க. பாதி வரவு செலவு திட்டம். அது ஓகே, அது பாதி வரவு உள்ளடக்கப்பட்டிருக்கு. வாக்கி திரும்ப இருக்க சொன்னீங்களா சார்? அந்த எழுதின வசனத்தையா? ஆமாம் சார். மேலும் டிசம்பரிலும் இத்திட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டதுடன் 2025 பாதுகாட்டினால் நன்மைகளை விரிவுபடுத்துவதற்கும் இலக்கிடப்பட்டது என்று சொன்னார். இலக்கிடப்பட்டது என்று சொல்றது என்னென்றால் ஏன் பண்ணி நம்மளை திட்டமிடணும் அல்லது அந்த மாதிரியான அது அதையா கேட்குறீங்க? ஆமாம் சார், அதான் கேட்டேன். இப்ப 2025 திட்டமிடப்பட்டது என்று போடுவோம். அவர்கள் 2025 வரவு செலவு திட்டத்தில் மேம்பாடு அறிவிக்கப்பட்டது, அது விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, ஏதோ ஒரு சொல்ல போட்டா சரி. இல்ல சார், நான் கேட்கிறேன், அந்த பந்தியில கொடுக்கப்பட்ட வாக்கியத்தையே நாங்க யூஸ் பண்ணணுமா? அதுக்கு பதிலாக ஏதாவது மாற்று போடலாமா? அப்படி ஒரு போதும் இல்லை. நீங்கள் உங்களுடைய சொந்த உரைநடையில இந்த சாராம்சத்தை எழுதி கொள்ள முடியும். சொந்த உரைநடைன்னா பேச்சு வழக்கு அல்லப்போ எழுத்து வழக்கில் இதுல இருக்கக்கூடிய சொற்கள்ல நீங்க ரெண்டு சிக்கப்படவே தேவையில்லையா? அதுல மிக கவனமா இருக்க வேணும். சில வேளைகள்ல நாங்கள் அந்த தனி வாக்கியம் எழுதுகிற போது அந்த மாதிரியான நுட்பங்களை அதிகம் கற்றுக்கொள்வோம். அந்த சொற்களுக்குள்ள நின்று சிக்கப்பட தேவையில்லை, அப்படி நிற்க கூடாது. ஆனால் அதுக்காக முழுமையாக விலக தேவையில்லை. இந்த சாராம்சத்தை இயலுமான வரைக்கும்
நாங்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கொஞ்சம் எளிமையான சரியான மொழி நடையில் எழுத வேண்டும். இந்த இடம் விளங்குதா சொல்றது? ஓகேயா? சார் இன்னொரு சின்ன டவுட் சார். கேளுங்க சார் அதுல மே டிசம்பர் அப்படிங்கறது கட்டாயம் சொல்லணும் சார், இல்லாட்டி இந்த 2024 திருத்தங்கள் இது ஒரு டிராஃப்ட் தானே ஐயா. இப்ப நாங்கள் இந்த துண்டாக்கி போட்டு ஒரு டிராஃப்ட் ஒன்று போட்டுக்கொண்டு வாரோம். இது மிகச்சரியான வரைவு அல்ல. இது ஒரு முன்னோடி வரைவு தானே. திரும்ப இதை நாங்கள் வாசித்து பார்த்து சரி என்றதுக்கு பிறகுதான் விடையாக மாற்ற போகிறோம். அந்த நேரங்களில் இது கொஞ்சம் இடறுது, மேலே துருத்தி கொண்டு நிற்குது, பிரயோசனம் இல்லாமல் இருக்குது என்று கருதினால் நாங்கள் அந்த நேரங்களில் வெட்டி கொள்வோம். புரியுதா சொல்றது? இப்போ நாங்கள் முதல்ல இதை வசனமாக துண்டு துண்டா எழுதி கொண்டு வந்துட்டு சேர்த்து வாசிக்கிற போது சில வேளைகளில் அது பொருந்தாமல் நிற்கலாம், அவசியம் இல்லாத மாதிரி இருக்கும், இலக்கண அமைப்புகள் பிழைக்கும். அந்த நேரங்களில் அதை திருத்தி கொள்வோம் கட்டாயமாக. இது முதலாவது எத்தனம் தான், இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அப்ப இந்த நேரங்களில் இந்த மாதிரியான தவறுகள் இருந்தால் பரவாயில்லை. சரிதானே? நாங்கள் திருப்பி சரி பார்த்து அதுக்குதான் ஒரு லைனுக்கு இடையில ஒரு வசனத்துக்கு இடையில இடைவெளி எல்லாம் விடுங்கன்னு சொன்னதுன்ற காரணம் அதுதான். அதை விட்டு போட்டு திருப்பி எல்லாம் சரி பார்க்க போறோம், பார்த்து தான் எழுதுவோம். நான் இன்றைக்கு எப்படியாவது இதை முடிப்போம். ஸ்லோவா போறேன்னு யோசிக்காதீங்க, என்னென்னா நிறைய பேருக்கு விளங்க வேணும் என்கிறது தான் நோக்கம். சரி, அடுத்த பகுதியை பார்த்துட்டு நாங்கள் இப்போ இந்த முதல் கட்டமாக துண்டங்களாக்கி வசனங்களை எழுதி கொண்டு ஒரு பிரேக் எடுப்போம். அது மட்டும் பொறுமையாயிருங்க, ஒரு 10 நிமிஷத்துல அதை முடிச்சிடுவோமா? சரி, அடுத்த பகுதிக்கு வாங்க. எங்க யாஸ் வாங்க போ. சரி சார், சொல்லுங்க. இன்னும் டிசம்பர் விடுக்கப்பட்ட வர்த்தமானியினால் திட்ட கொடுப்பனவுகள் மேல் அதாவது விரிவுபடுத்தப்பட்டன. டிசம்பரில் அதிவிசேட வர்த்தமானியினால் என்ன அப்படிதான் சொல்றீங்க? டிசம்பர்ல ஏன் டிசம்பர்னா முதல் நாங்கள் 2024 தொடங்கிட்டபடியா தேவையில்லைன்னு தான் நம்புகிறோம். பட் டிசம்பர் அதிவிசேட வர்த்தமானியினால என்ன நடக்குது? அந்த கொடுப்பனவுகளை விரிவுபடுத்துறாங்க. யாருக்கு? அதன் மேல குறிப்பிட்ட அவங்களுக்கு தான், மாற்றுத்திறன். அதைத்தான் நான் தேடினேன். மேற்குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு, மேற்குறிப்பிட்ட பயனாளிகளின் எண்ணிக்கைய என்ன செய்யறாங்க? இந்த அதிகரிக்கிறாங்க. அப்ப இப்படி சொல்லட்டுமா? டிசம்பரில் அதிவிசேட வர்த்தமானியினால் மேற்குறிப்பிட்ட பயனாளிகளின் எண்ணிக்கையினை அதிகரிக்க வழி ஏற்பட்டது. சொல்லுங்க. இந்த மேற்குறிப்பிட்டதுக்காக நன்மை பெறுவோர்னு சொல்லி அந்த வசனத்தை போடலாது. மேலே அவ்வளவு பேரையும் எழுதி இருக்கிறபடியால மேற்குறிப்பிட்ட என்று எழுதுறது அழகா இருக்கும். நன்மை பெறுநர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு எழுதினாலும் அழகா இருக்கும். அதுல பெரிய வேறுபாடு எல்லாம் இல்லை. அது ஓகே. ஜாஸ் ஓகே. இப்ப வந்த வசனம் என்னடா, எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு தானே வேலை நடக்குது. அப்ப நாங்க பாக்குறோம், டிசம்பரில் அதிவிசேட வர்த்தமானியினால் மேற்குறிப்பிட்ட பயனாளிகளின் அல்லது பயனாளிகள் எண்ணிக்கையினை அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டது அல்லது வழி ஏற்பட்டது, எப்படி வேணும்னாலும் எழுதுவோம். அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது என்னமோ. சரியா? திருப்பி அந்த வசனத்தை உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். 2 சொல்லாக்காதீங்க, ஒரே சொல்லுக்குள்ள இருந்தா நல்ல. நாங்கள் அப்படி உடைச்சோம்னா 2 சொல்லாக்காம ஒரு சொல்லாக்கி எப்பவுமே முதல் சிக்கனம். நீங்க சொல்ற வசனம் ஓகே, உறுதிப்படுத்தப்பட்டது. அவங்க இங்க எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு தானே ஒரு வழி உண்டாக்குறாங்க. அப்போ சரி, அப்படியே சொல்லுவோம். இப்போ திருப்பி நான் வசனத்தை சொல்லுகிறேன் எழுதி கொள்றவர்களுக்காக. டிசம்பரில் அதிவிசேட வர்த்தமானியினால் மேற்குறிப்பிட்ட பயனாளிகள்
எண்ணிக்கையினை அதிகரிக்க வழி ஏற்பட்டது. 13 சொற்கள் குறிச்சு வச்சு கொடுக்கறேன்னா சரியா? சரி, நிறைவு பகுதிக்கு போவோம். அடுத்த கீழ்த்துண்டோட எங்க உடைக்க போறீங்க? கீழ்த்தொண்டு சார். நடந்து வருகின்றன. கிரேட் கிரேட் கிரேட். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது அப்படியே கீழே வருது சார். கடைசியாக முடியுது. தாமதம் ஏற்படுகிறது. சரி, சொல்லுங்க. அந்த மேல் துண்டுக்கு பொருள் சொல்லுங்க. அதே விரிவுபடுத்தும் நோக்கில் 2025ஆம் ஆண்டு தொடங்கத்தில் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. எங்க வந்துட்டோம் நாங்கள்? 2025ஆம் ஆண்டு. 2025க்குள்ள வந்துட்டோமா? 2023ல தொடங்கி நாங்கள் 2024 பற்றி இவ்வளவு நேரம் கழிச்சு நாங்கள் இப்போ 2025க்குள்ள வந்துட்டோம். சரி, என்ன நடக்குது 2025ல? 2ஆம் கட்ட அஸ்வஸ்ம நலன்புரி சபை தொடங்குவதோ அதோட உதவியை பெறுவதற்கு தாய்மார்களை மதிப்பீடு செய்யும். அதாவது 2025ஆம் ஆண்டுல சார் எனது இதுக்கு தகைமையுடைய குடும்பங்களை மதிப்பீடு செய்ய முயற்சிக்கிறாங்க. எதுக்கு இந்த திட்டத்தை, அஸ்வஸ்ம திட்டத்தை 2ஆம் கட்டத்துல? சரி, அப்போ ஒரு வசனமா சொல்லுவோமே. எப்ப நடக்குது? 2025 அஸ்வசும 2 தொடங்கப்பட்டு அஸ்வசும 2ஆம் கட்டத்தில் என்று சொல்லுவோமே. அஸ்வசும 2ஆம் கட்டம் தொடங்கப்பட்டு அல்லது அஸ்வசும 2ஆம் கட்டத்தில் தகமையுடைய குடும்பங்களின் தெரிவு நடைபெறுகிறது. தற்போது நடந்து வருகின்றன என்றால் நாங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லுவோமே. 2025 அஸ்வசும 2ஆம் கட்டம் தொடங்கப்பட்டு தகமையுடைய குடும்பங்களின் தெரிவு நடைபெறுகிறது. நடைபெற்று வருகிறது என்று சொல்லாக்குவான். நடைபெறுகிறது என்று போடுவான். விளங்குதா பிள்ளைகள்? 2025 அஸ்வசும 2ஆம் கட்டம் தொடங்கப்பட்டு தகமையுடைய குடும்பங்களின் தெரிவு நடைபெறுகிறது. எண்ணி பார்ப்போம் சொற்களை. 2025 அஸ்வசும 2ஆம் கட்டம் தொடங்கப்பட்டு தகமையுடைய குடும்பங்களின் தெரிவு நடைபெறுகிறது. 9 சொற்கள். சரியா? இறுதி பகுதி சொல்லுங்க. இறுதி பகுதி சார். பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு மற்றும் தேசிய அடையாள அட்டை இல்லாதனால எனது சலுகைகள் இந்த பெறுவதில் தாமதம். சரி, சலுகைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. எனினும் சலுகைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. இது இவ்வளவு சரி. ஏன் சலுகைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது? எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது? பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு மற்றும் தேசிய அடையாளம் கிடைக்காது. அப்படியா? அந்த காரணமா? விரிவாகப்பட்ட நிதியியல் வசதி திட்டங்கள், சமூக செலவினங்கள். அது என்னது? எனினும் சலுகைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது என்பது எல்லாருக்கும் சரி. உதவி வழங்குவதில் தாமதம். நிர்வாக சிக்கல்கள். இங்க பாருங்க, கிடைக்காதது போன்ற நிர்வாக ரீதியான சிக்கல்கள். அப்ப நிர்வாக சிக்கல்கள் காரணமாக சலுகைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. நிர்வாக சிக்கல்கள் மட்டும் போதுமோ? சரியோ? வேறொன்றும் இல்லையோ? இந்த இப்படி ஒன்று சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டத்தின் கீழ் சமூக செலவின இலக்குகள். அது என்னது அந்த விஷயம்? அந்த பகுதி எனக்கு யார் விளங்கப்படுத்த போறீங்க? எனக்கு இந்த பட்ஜெட்ல போட்ட செலவீனங்கள கூட வரத சொல்றது யார்?
அதை சொல்றாங்களா? ஓகே, யஸ்மின் ஏதோ சொல்ல வாரீங்க, கேட்போம். பன்னாட்டு நாணய நிதியம் என்ன சார்? ம் அப்படின்னு என்ன மீனிங் என்ன சார்? என்னன்னு நீங்க என்ன கேட்குறீங்க? நான் விளங்காம உங்களை கேட்க, நீங்கள என்ன கேட்க, அவ்வளவுதான் போங்க. பாப்போம் வேற யார் வந்தாங்க. வேற யார் ஒருத்தர் KUT என்னெல்லாம் நிறைய அடையாள இலக்கங்களோட வர ஃபேரஸ் சொல்லுங்க. 2 பேர் வந்தீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. கனிஷ்டன். சார், IMF நிறுவனம் வந்து சமூக செலவினத்துக்கு ஒரு இலக்கு கொடுத்துருக்கு. அது அதுவா அந்த IMFன்றதானா அந்த பன்னாட்டு நாணய நிதியம் அதுவா? ஆம் சார். அப்ப அந்த சகோதரி கேட்ட போது அவங்களுக்கு உதவ இல்லை, நீங்க பாத்தீங்களா இப்படி அமைதியா இருந்துட்டீங்களே. பன்னாட்டு நாணய நிதியம் என்று சொல்லப்படுவது சர்வதேச நாணய நிதியம், IMF. என்ன சரி, அது என்ன செய்தப்போ கனிஷ்டன் சொல்லுங்க. சமூக செலவின இலக்கு கொண்டு கொடுக்குது சார், சமூக செலவினத்துக்கு. அதுக்கு மேல போகிறாது. அப்ப நாங்கள் சுருக்கமாக இந்த அவ்வளோத்தையும் சேர்த்து சர்வதேச நாணய நிதியத்தின் கனிஷ்டன் சமூக செலவின இலக்குகள் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடு என்று சொல்லுவோமா? கட்டுப்பாடுகள் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் காரணமாக. நிர்வாக சிக்கல்கள். அப்போ இப்போ கிரேட், அதை தான் நாங்கள் தேடி தெரிஞ்சினாங்க. அப்போ இந்த பன்னாட்டு நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்குகிற கடனுதவிக்கு பேர் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டம். அது 3 கட்டமாக $333.3 மில்லியன் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக $1 பில்லியன் 3 கட்டமாக கொடுக்குது. அடிக்கடி வந்து இலங்கையை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு போகும். நான் சொன்னபடி எல்லாம் செய்கிறியா, டேக்ஸை கூட்டிட்டியா, வருமான வரி எல்லாம் வாங்குறியா, பொருட்கள் இந்த இறக்குமதி எல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறியான்னு வந்து இலங்கை எட்டி பார்த்துட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசை கொடுக்கும். அப்போ அதுதான் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டம். அதுக்கு கீழே சமூக செலவினங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது. இந்த நிவாரணம் கொடுக்குறதெல்லாம் கண்டபடி கொடுக்கக்கூடாது என்று ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அதுவும் ஒரு காரணம். அப்போ இங்கே சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணங்கள் 2 சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகள், 2வது நிர்வாக சிக்கல்கள். நிர்வாக சிக்கல்களுக்கு தான் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. வல்லுன சகோதரி ஒரு ஆள் கேட்டீங்க, சார் உதாரணங்களை தவிர்க்கிற நல்லம் தானே? நாங்கள் தவிர்க்கணும். வங்கி கணக்குகள், தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காமை போன்ற என்று சொல்லிக்கு எங்களுக்கு தெரியும், அவையெல்லாம் உதாரணங்கள். சரிதானே? பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள் இல்லை, அது வங்கி கணக்குகள் கிடைக்கல, தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்கல போன்ற நிர்வாக சிக்கல்கள். நாங்கள் நிர்வாக சிக்கல்கள் என்பதை எடுக்கிறோம், அதுக்கு சொல்லப்பட்ட உதாரணங்களை தவிர்த்து விடுகிறோம். இப்போ இந்த வசனத்தை இப்படி எழுதி கொள்ளலாம். எங்க ஐயா தப்பியோடிட்டீங்க, நான் சொல்லுகிறேன் அவர்கிட்ட சார்பா அவர் வேற. சரியா? சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளும் நிர்வாக சிக்கல்களும் காரணமாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உதவி வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளும் நிர்வாக சிக்கல்களும் காரணமாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உதவி வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. 14 சொற்கள் வருது. 2ஆம் கட்ட பயனாளிகளுக்கு தாமதம் ஏற்படுது அவற்ற இடத்துல வசனத்துல வருது. சாரியப்பா, திருப்பி சொல்லுங்க. அந்த 2ஆம் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு தாமதம் ஏற்படுது. மேல சொல்லிட்டீங்க, 2ஆம் கட்டமாக பயனாளிகள் தெரிவு நடைபெறுகிறது, அவைக்கு தான் தாமதம் ஏற்படுது. தொடர்ந்து எழுதுறீங்க. மேல எழுதிட்டீங்க. 2025 அஸ்வசும 2ஆம் கட்டம் தொடங்கப்பட்டு தகமையுடைய குடும்பங்களின் தெரிவு நடைபெறுகிறது. சரியா? இங்க சர்வதேச நாணய நிதியத்தின் என்று வருகிறது. இடையில ஒரு சொக்கெட் போட வேணும். என்ன சொக்கெட் போட போறீங்க? எனினும் என்று சொல்லி ஒரு சொக்கெட் போடுறீங்க. எனினும். சரியா?
எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் காரணமாக தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உதவி வழங்குவதில் தாமதம் ஒரு சின்ன ஓய்வு தொடர்ச்சி. கொஞ்சம் வெயிட் ப்ளீஸ். சொல்லுங்க. சார் இந்த பன்னாட்டு நிதியத்தினுடைய கட்டுப்பாடுகள் என்று சொல்றீங்க சார். ஓம் சொல்லலாம். பன்னாட்டு நிதியத்தின் சார் அதே எந்த வசனத்துல சார் அந்த வங்கி கணக்கு அதுல வைக்க பிடிக்கிறதா சார் இல்ல இங்க சொல்றீங்க பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டத்தின் கீழ் சமூக செலவின இலக்குகள் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னாலையா இந்த சமூக செலவினங்களுக்கு ஒரு எல்லை ட்ராக்கெட் கொடுத்துருக்கு. அந்த ட்ராக்கெட்டுக்கு அங்கால போகல. அதான் அது இந்த பொருள். சரி சார். அதுதான் அந்த கட்டுப்பாடு. சரி, ஓகே, நல்லது பிள்ளைகள். நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் சில நிமிஷங்கள் ஓய்வு தாரேன். சரி, தொடர்ந்து பேசுவோம். ஒரு பெறுமதியான கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. இந்த கேள்விக்கு எவ்வளவு நேரம் தருவாங்க என்று சொல்லி இப்படி ஒரு உரைப்பகுதி தந்தால் நீங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். நான் சிலவிட நீங்கள் இன்றைக்கு சேலம் புதுசோ தெரியல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நாங்கள் இதில் மிக அதிக நேரம் எடுத்து பகுப்பாய்வு செய்து கற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் எங்களுடைய பரீட்சை மண்டபத்தில் மிக குறைந்த நேரத்தில் விடையளிப்பதற்காக. இங்கே கேட்குற மாதிரியாக அங்கே கேள்விகள் எல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட யாரும் கேட்க போகிறதும் இல்லை. அங்கே நீங்கள் தான் எல்லாம் ராசா, நீங்கள் தான் மந்திரி, எல்லாமே நீங்கள் தான். இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருவருடைய அபிப்பிராயத்துக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து ஒருவர் எழுதினதை மற்றவர் திருத்தி. இப்போ இறுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா கூட இங்கு சலுகை வழங்குவதில் தாமதம் ஏற்படுது. அதுக்கு தாமதம் என்ன, பன்னாட்டு நாணய நிதியம் என்றால் என்ன, இந்த மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் பேசி அதெல்லாம் அங்கே இல்லை தானே. பகுப்பாய்வு ரீதியாக அங்கே நீங்கள் கற்றுக்கொள்வதில்லை. இங்கே அதை கற்றுக்கொள்வதற்கு அதிக நேரம் எடுக்கும். அதான் அதுக்கான காரணம் எதெல்லாம். மற்றபடி இவ்வளவு நேரம் எடுத்து தான் ஒரு சுருக்கம் எழுதுறது என்றால் கிரகித்தல் வினாத அழகுபடி அழைக்கிறதுக்கு 5 மணி நேரம் தேவைப்படும். சரி, அப்போ நாங்கள் அவசரப்பட வேண்டாம். நான் முதல் சொன்னது போல இது எங்களுடைய 3வது செயலமைப்பு. ஒரு குழந்தை தவழ்ந்து எழுந்து நின்று மெல்ல அடியெடுத்து நடக்கிற சந்தர்ப்பத்தில் அதை கொண்டு போய் மரத நோட்டமோட விடலாம். இன்றைக்கு மரத நோட்டம் எதுவும் நடைபெற இல்லை. சாதாரணமாக 100 மீட்டர் ஓட்டம் கூட இல்லை. இது மெல்ல அடியெடுத்து நடக்குது. ஃபாஸ்டாக செய்யக்கூடிய இந்த துறையில் தேர்ச்சி உள்ளவர்கள் கொஞ்சம் எங்களோட ஒத்துழைச்சி சமாளித்து போக வேண்டும். நான் சொன்னது போல் நான் என்ன போல ஆக்களை கருத்தில் எடுத்து வச்சு கொண்டு தான் இவ்வளவு சுலோவாக கலைக்கிறது. என்ன போல ஒரு கூட்டம் இருக்கும் தானே. இதை விளங்கி கொள்வதற்கு மிகச் சிரமப்படுபவர்கள் அவர்களும் நாளைக்கு ஒரு சுருக்கம் எழுதுவது எப்படி என்பது தொடர்பாக நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறது வேறு, ஆண்டு 9, 10, 11 பிள்ளைக்கு சுருக்கம் எழுதுவது எப்படி என்று கற்பிக்கிறது வேறு. அந்த சுருக்கத்தை விட்டுருங்க. இந்த சுருக்கம் எழுதுறது எப்படி என்று சொன்னால் மிக எளிமையாக சொல்றது. ஒருக்கா வாசிக்கிறது, விளங்கிட்டு தான் 2ஆம் தரம் வாசிக்கிறது, துண்டு துண்டா உடைக்கிறது, உடைச்ச துண்டுக்கு சாராம்சம் எழுதுறது, அவ்வளோ சாராம்சத்தையும் சேர்த்து ஒரு பந்தியாக்குறது, அதுக்கு தலைப்பு போடுறது என்று எளிமையாக சொல்லிட்டு போகலாம். அதனால் அதை செய்து பார்க்குறது கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்து செய்யணும், அவ்வளோதான். சரிதானே. அதை நீங்கள் ஒரு தரம் பிரியமாக கருதி கொள்ளக்கூடாது. அடித்தளத்தை கொஞ்சம் பலமாக போடுவோம், அதுக்கு பிறகு வேகமாக கட்டிடம் கட்டிடலாம். சரி, இப்போது நாம் எண்ணி பார்த்த வகையில் என்னுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 82 சொற்கள் என்கிற அடிப்படையில் இருக்கு. எங்கேனும் சொற்களை குறைக்க முடியுமா, 1-2 சொற்களை குறைக்க முடியுமா என்று பார்க்கலாம். எழுதிய உரைப்பகுதியை நாங்கள் முழுமையாக ஒரு தடவை வாசித்து பார்ப்போம். பெருமளவுக்கு நாங்கள் சீராக்கம் செய்து இடையிட அந்த சொற்களை எல்லாம் போட்டு இதன்படி எனினும் என்றெல்லாம் போட்டு சரியாக செய்து கொண்டு வந்து நாங்கள் போல இருக்குது. அப்படி இல்லாவிட்டாலும் நாங்கள் அதை சரிப்படுத்தி பார்க்கலாம். இந்த உரைப்பகுதியை எழுதினதை வாசிப்போம். அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கான சமூக பாதுகாப்பு வலையமைப்பினை மேம்படுத்தியது. இதன்படி 2023 அஸ்வசும திட்டத்தினால் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியோருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. 2024 இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதுடன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எழுதுபொருட்களுக்கான நிதியுதவியும் வழங்கப்பட்டது.
மேயிலும் டிசம்பரிலும் இத்திட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டதுடன் 2025 பாதீட்டின் மூலம் நன்மைகளை விரிவுபடுத்துவதற்கும் இலக்கிடப்பட்டது. டிசம்பரில் அதிவிசேட வர்த்தமானியினால் மேற்குறிப்பிட்ட பயனாளிகளின் எண்ணிக்கையினை அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டது. 2025 அஸ்வசும 2ஆம் கட்டம் தொடங்கப்பட்டு தகமையுடைய குடும்பங்களின் தெரிவு நடைபெறுகிறது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளும் நிர்வாக சிக்கல்களும் காரணமாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உதவி வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. நாங்கள் முதலாவது அட்டெம்ப்டிலேயே என்னத்தை பொறுத்தவரையில் இந்த பகுதியை சரியாக எழுதியிருக்கிறோம். அதில் திருத்தங்கள் என்பதை அவ்வப்போது நாங்கள் கூடி கதைச்சு கொண்டு வந்தபடியால் மேற்குறிப்பிட்ட பயனாளிகள் இந்த மாதிரியான சொற்கள் இதன்படி எனினும் போன்றவற்றை ஏற்கனவே இட்டுக்கொண்டோம். தனிநபர்களாக ஒரு ஆள் செய்திருந்தால் இந்த 2ஆம் தடவை வாசிக்கிற போது சில திருத்தங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். இங்கே திருத்தங்கள் என்கிறது பெருமளவுக்கு வேண்டப்படுவதாக இல்லை. 82 சொற்களில் இருக்குது. இதில் வெட்டி சுருக்குவதற்கும் 2 சொற்களை எங்கேயாவது நீக்க முடியுமா என்று தேடி பார்க்குற போது பெரிய அளவுக்கு வாய்ப்பில்லை. இந்த மற்றும் அப்படி போட்டு சொல்லுங்க. அதுல அந்த மேயிலும் டிசம்பரிலும் இதே ஆண்டில் சொல்லி ஒரு வார்த்தை மாற்றலாம். ரெண்டும் ஒரே சொல் தான். மேயிலும் டிசம்பரிலும் 2 சொல். இதே ஆண்டில் என்கிறது 2 சொல். அப்படி டிசம்பர் 2 போட்டோம்னா தெளிவாகவும் இருக்கும். அதில் நான் அடம்பிடிக்கையில் இல்லை மாகிறீங்க அப்படி போட்டா போல என்று சொல்லி இல்லை. எங்களுக்கு அதில் பெரிய சிக்கனம் இல்லை தானே. அது இப்படி போட்டால் தெளிவாக இருக்கும். சரியா பிள்ளைகளை? போ இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு போய் அங்கே எழுத போகிறோம். இது எங்களுக்கு இப்போ முடியும். சரி, இது என்ன விடயத்தை பற்றி இந்த உரைப்பகுதி பேசுது? அப்படி தலைப்பு போடலாம். யார் எனக்கு சொல்ல போகிறவர்கள்? அஸ்வசும நிகழ்ச்சி திட்டம் என்று தலைப்பு போடலாம். சரி, இன்னும் தெளிவாக சொல்லுங்க. இந்த உரைப்பகுதி எதை பற்றி பேசுகிறது? சமூக பாதுகாப்பு வலுப்படுத்தி சமூக பாதுகாப்பு வலையமைப்பை பற்றி பேசுகிறது. எங்க நடக்கிற சமூக பாதுகாப்பு வலையமைப்பை பற்றி பேசுகிறது? அரசாங்கத்தில். அதான் எந்த அரசாங்கம்? இலங்கை அரசாங்கம். இலங்கை. அப்ப இலங்கையின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அல்லது தணிப்பு திட்டங்கள் என்றும் சொல்லலாம். அது பிரச்சனை. அஸ்வசும மட்டும் இல்லை. அங்கால பேருந்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, என்ன எழுது பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்படுது என்று இத்திட்டமானது அப்படி விரிஞ்சு போகுது என்றால் மேலே சொல்லப்பட்டது அரசாங்கம் சமூக பாதுகாப்பு வலையமைப்பை மேம்படுத்துது. அதில் ஒரு அங்கமாக சமூக நலன்புரி நன்மைகள் சபை உருவாக்கப்பட்டு அதுக்கு கீழே அஸ்வசும திட்டம் என்று படிப்படியாக அது விளங்கப்படுத்தி கொண்டு வராங்க. சுருக்கமாக சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்றே சொல்லிக்கொள்ளலாம். அதில் தடை இல்லை. இலங்கையின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இப்படி சொல்லுகிற போது ஒரு மட்டுப்பாடு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஒன்று இருக்கு. இன்னும் சிறப்பாக இதை சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். ஒருத்தரையும் காணையில சிறப்பா சொல்றதுக்கு. தலைப்பு எத்தனை சொல்லு குயிக்கணும் சார்? அப்படி இருக்குதா? இல்லாவிட்டா சரி. சமூக பாதுகாப்பு இல்லாம சமூக நலன்புரி திட்டம்னு சொல்லலாமா? ஓகே, சமூக நலன்புரி திட்டங்கள் அது என்னன்னு சொல்ல போறீங்க? இலங்கையின் சமூக நலன்புரி திட்டங்களின் இலங்கையின் சமூக நலன்புரி திட்டங்கள் என்று சொல்லலாம் தானே? இலங்கையின் சமூக நலன்புரி திட்டங்கள். ஓகே, அது பரவாயில்லை. இன்னும் சிறப்பா எழுத போறேன். இந்த 10ஆம் நம்பர்ல யார் ஒரு ஆள் இருக்கிறீங்க? யார் அது? சொல்லுங்க. சராப்டீன் பேசுங்க பாப்போம். சார், இலங்கையின் வறுமை ஒழிப்பு திட்டம். ஓம் சரி, இலங்கையின் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எவ்வளவு காலப்பகுதியை பற்றி இது சொல்லப்படுது? இலங்கையின் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்கிறது சுதந்திரத்துக்கு முன்னர் தொடங்கி இப்ப வரைக்கும் போடலாம். இந்த கேட்டீங்க. நாங்கள் பேசுகிறது எவ்வளவு காலத்துக்கு? 3 years, 3 வருமே. ஒரு 3 வருஷத்துக்கு பேசுகிறோம். அப்ப நாங்கள் இந்த 3 வருஷத்தை எப்படி குறிப்பிடலாம்?
ஆறார் பேசுங்க. புதிய என்ற வார்த்தையை சேர்க்கிறாரா? சேர்த்த சமூக நலன்பற்றின் சொல். செயற்பாடுகள். அப்ப அப்படி சொல்லிக் கொள்ளலாம். சரிதானே? புதிய இலங்கை அண்மை கால போக்குகள் என்று சொல்லுவோமா? அண்மை கால நடவடிக்கை. இலங்கையின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் அண்மை கால போக்கு, அண்மை கால போக்குகள் என்று எழுதினா மிகச் சிறப்பான தலைப்பாக இருக்கும். சரியா? இலங்கையில் சமூக பாதுகாப்பு வலையமைப்பு, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அல்லது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னமோ அதில் பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. இலங்கை பற்றியதாக இருக்குது, சமகாலம் பற்றியதாக இருக்கிறது, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பற்றியதாக இருக்கிறது இந்த உரைப்பகுதி. இந்த மூன்றும் அந்த தலைப்பில் இருந்தால் போதுமானது. ஒன்று இலங்கை பற்றியது, இரண்டாவது சமகால போக்குகளை பற்றி இது பேசுகிறது. இதனுடைய சமகால போக்குகளை பற்றி பேசுகிறது, வறுமை தணிப்பு திட்டங்களின் சமகால போக்கை பேசுகிறது. அப்ப இலங்கையின் வறுமை தணிப்பு திட்டங்களின் சமகால போக்கு அல்லது இலங்கையின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் சமகால போக்கு என்பதாக ஒரு தலைப்பு இடப்பட்டிருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த தலைப்புக்குரிய புள்ளிகள் கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பினோமா, ஆக குறைந்தது 3 புள்ளிகள், சில இடங்களில் 5 புள்ளிகளை கொடுத்ததும் உண்டு. அந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேணுமாக இருந்தால் இந்த உரைப்பகுதியை நாங்கள் முழுமையாக பார்க்கணும். இது எதை பற்றி பேசுகிறது? சமூக பாதுகாப்பு திட்டங்களை பற்றி பேசுகிறது. அப்போ சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்று எழுதினா சில வேளை 1 புள்ளி தான் கிடைக்கும். இலங்கையின் சமூக பாதுகாப்பை பற்றி பேசுது என்று சொல்லி இலங்கையை சேர்த்தால் 2 புள்ளியாக மாறிவிடும். இலங்கையின் வறுமை ஒழிப்பு திட்டம்ன்றது இலவச அரிசி பங்கீட்டு திட்டத்தில் தொடங்கி சுதந்திரத்துக்கு முன்னர் டொமினியன் அந்தஸ்தாக இருக்கிற போது 1931 வழங்கப்பட்ட வறுமை நிவாரண திட்டங்கள்ல இருந்தே இருக்குது. அப்போ நாங்கள் அது இல்லாமல் பேசுகிற வேண்டாம். இல்லை, நேற்று முந்தினால் இன்றைக்கு. சரிதானே? நேற்று, அதற்கு முன்தினம், இன்று 2025 இது எழுதப்பட்டது, நடைபெறுகிறது என்று பிரசன்ட்ல போட்டிருக்காரு. அப்போ 25, 24, 23 அண்மை கால திட்டம், அண்மை கால போக்குகளை உள்ளடக்கியதாக இலங்கையின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் சமகால போக்குகள் அல்லது அண்மை கால போக்குகள் என்பதாக தலைப்பு இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். நான் சொன்ன நேரத்தில் சேஷனை முடிச்சிட்டேன். இனி உங்கள்ட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அளவோட நிறைவு அவர்களை பாய் பாய் குட் நைட் சொல்லி அனுப்பிட்டு மற்ற ஆக்களோட காத்திருக்கிறேன் பேசுவோம். இதில் முக்கியமான ஒரு விடயம், இந்த சுருக்கத்தை எழுதிய பிறகு அதன் கீழ்ப்பகுதியில் சொற்களின் எண்ணிக்கை 3 விஷயம் இங்கே கேள்வியில் கேட்கப்பட்டிருக்குது. முதலாவது விடயமாக சொல்லப்பட்டது 3 1 பங்காக சுருக்கி எழுதுங்க, அதை எழுதியாச்சுது. பொருத்தமான தலைப்பிடுங்க, மேலே தலைப்பிட்டாச்சு. சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுங்க, அதை கட்டாயம் எழுதணும். சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுறதுக்கு புள்ளி இருக்குது. கீழ்ப்பகுதியில் சொற்களின் எண்ணிக்கை ஒரு கோடு போடலாம் அல்லது சமன் போடலாம், போட்டு இலக்கத்தில் எழுதலாம் 82 சொற்கள் என்று சொல்லி எழுதி அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விடுறது நல்லது. அப்படி அதை முடிக்க வேண்டாம். ஒரு முழுமையான சுருக்கம் எழுதுறதுக்கு கம்ப்ளீட் ஒர்க் டன், அவ்வளோதான்.